நிறுத்தி விடுவது அந்த விருப்பத்தை நமக்கு நிறைவேற்றும். இது நம்ம செய்தியாக சொல்கிறோம். அதை எவ்வாறு நிறுத்துவது? ஒவ்வொன்றின் மீது உள்ள ஈடுபாடு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பொழுது நம்முடைய மனம் பெருவாரியாக அலைப்பாயாது. சந்தேகங்கள் இருக்கும் பொழுது பெருவாரியாக அலைப்பாயும். ஈடுபாட்டோடு முழு வேகத்தோடு செய்யும்பொழுது தேவையற்ற விஷயங்களில் மனம் செல்வது தானாகவே தடுக்கப்படும். ஈடுபாடு இல்லாமல் அரைகுறையாக சலித்து கொண்டு நீங்கள் மனதை அந்த வேலையில் ஈடுபடுத்தாத பொழுது உங்கள் மனம் வேறு விஷயங்களில் பாய்ந்துவிடும். கர்மம் எவ்வாறு ஆற்றப்பட வேண்டும் என்பதை அறியாதவர்கள் அதை சலிப்போடும் வெறுப்போடும் கவனக்குறைவோடும் விருப்பமின்மையோடும் அதை செய்வார்கள். இவர்களுக்குத்தான் மனம் அதிகமாக அழைப்பார்கள். இது மனம் திருப்தி அடைந்த காரணத்தினால் உடம்பு உபாதைப்படும் பொழுதும் மனம் அமைதியாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி பழகணும்னா, பொருட்களின் மீதும் வேலையின் மீதும் நம்முடைய மனதை நிறுத்திடுவதன் காரணமாக இந்த மனத்துக்கு போதிய சக்தி கிடைக்கிறதில்லை. போதிய சக்தி கிடைக்கிறதுனால உங்களை நோக்கி ஒரு தாக்குதல் வரும்போது நீங்கள் கலவரம் அடைகிறீர்கள், கோபம் அடைகிறீர்கள். ஒட்டுமொத்த சக்தியை திரட்டி கொண்டு சண்டைக்கு போயிடும். அந்த வார்த்தையோ அந்த செய்தியோ ஜீர்ணிக்கிற பலம் இல்லை. அதனால் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா ஒரு கருத்தை சொல்கிறாங்க, உடனே நமக்கு கோபமும் ஆத்திரமும் வர்றது நமக்கு போதிய பலம் மனதிலையும் உடம்புலையும் இல்லைன்னு அர்த்தம். மிகச்சாதாரண விஷயங்களில் கூட நம்ம அமைதி இல்லாமல் இருக்குது. அப்போ பெரிய பெரிய விஷயங்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நிறைய ஊர்க்கதை, தேவையில்லாத கதை, ஒரு ஃபோன் எடுத்தால் ஒரு 2 மணி நேரம் ஏன் பேசுகிறேன் எதுக்கு பேசுகிறேன்னு தெரியாமல் பேசினுங்கிறது. பேச்சு பேசி 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 மனதை காலி பண்ணுறது. அதுக்கப்புறம் அது பத்தலை, பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்னா செல்ஃபோனை தூக்கிக்கிறது. யாருமே இல்லைன்னா அந்த கதையை பார்க்குறது. இப்போ மனம் செலவாகிட்டே இருக்கும், எல்லாம் மைண்டில் ஏறிகிட்டே இருக்குது. விஷயத்தை நிறைய சேகரிக்கிறது தான் மனதை நிறுத்த முடியாமல் போகிறதுக்கான ஒரு அடிப்படை. மனதை நிறுத்துவது எவ்வாறு அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் தேவைகளை சரிவர அறிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன தேவை என்பது தெரியாத பொழுது உங்கள் மனம் தேவையற்ற விஷயங்களில் அலைப்பாயும். முக்கியமான தேவையே நம்முடைய மனதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான். நம்முடைய தேவை என்ன, அது மட்டும் சிந்திச்சுட்டு சும்மா இருந்தோம்னா மனம் ஒரு பேட்ரி மாதிரி நமக்குள்ளே ஒரு சேமிப்பாக இருக்கும். அந்த மனது தேவைக்கு செலவு பண்ணுறது தான் காரிய சித்தி. அப்போ நாளைய வாழ்க்கை கொண்டு இருக்கிற வாழ்க்கையின் மீது நம்முடைய மனதை செலுத்திட்டு இருந்தோம்னா இருப்பு காலியாகிடும். அப்போ நேற்றைய வாழ்க்கையின் மீது, கடந்து போன வாழ்க்கையின் மீது மனதை செலவு பண்ணோம்னா, அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், அன்றைக்கி அங்கே போனோம் இங்கே போனோம், அப்படி ரிமெம்பரன்ஸ் இதில் மனம் செலவாகும். இப்போ 2 பக்கம் மனதை வாரி வாரி இறைக்கிறதுனால நிகழ்கால வாழ்க்கையை நாம் தவற விடுகிறோம். சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்ணும், அவ்வளோதான். தூங்குறீங்கன்னா தூங்கணும், குளிக்கிறீங்கன்னா குளிக்கணும். அந்த நிகழ்கால நேரத்தினுடைய வேலையை, அந்த அடிப்படையை ஒழுங்காக நீங்கள் கையாளும் பொழுது உங்கள் மனம் உங்களுக்கு கட்டுப்படுகிறது. இப்போ 10 மணிக்கு ஆஃபீஸ் போகணுன்றதுக்கு இப்போவே அந்த ஆஃபீஸ் போகிற சிந்தனையை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த 10 மணி வரைக்கும் நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. ஆஃபீஸில் போய் தூங்கிட்டீங்கன்னா சோம்பலாக இருப்பீங்க, வேலை செய்ய முடியாது. ஏன்னா இந்த சக்தியெல்லாம் இப்போயே செலவு பண்ணிடுறது. இந்த மனதை நிறுத்தி 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 மனதை சேமித்து பழகும் பொழுது இந்த மன ஆற்றலானது விழிப்புணர்வாக மாறுகிறது. விழிப்புணர்வு என்பது நீங்கள் எதையும் பார்த்து பார்த்து கவனிச்சுட்டு இருக்கிறதில்ல. நீங்கள் அந்த வேலை செய்யும் பொழுது இது உங்களுக்கு இருக்குதுன்றது காட்டப்படும். சாதாரண மனிதர்கிட்ட பணிதல் தான் ஒரு குருவை உங்களை அடைய செய்யும். யார் கடவுள் கைவிடுறானா, யாருடைய தவறுகள் சுட்டி காட்டப்படாமல் விட்டுவிடப்படுகிறதோ அவன் கைவிடப்பட்டவன். சுட்டி காட்டும் பொழுது எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் பாதுகாக்கப்பட்டவன். வீட்டில் கூட இருக்கிற மக்கள் எல்லாரும் அறிவு பெற்ற மக்கள் கிடையாது. ஏதோ தெரிஞ்சு வச்சுட்டாரு வேலை செய்வாங்க. அவங்க ஏதாவது சொன்னால் உடனே நீங்கள் சண்டைக்கு போய் பெருசாக அறிவு புகட்டி ஏதோ பண்ணணும்னு இருக்காமல் சொல்லட்டும், கொஞ்ச நேரம் சொல்லட்டும். அப்போ நிகழ்வுகளின் மீது நீங்கள் அமைதி அடைதல் என்பது, சாந்தியும் சமாதானத்தையும் அடைதல் என்பது உங்களை விழிப்புணர்வுக்கு கூட்டிகிட்டு வரும். அவனுடைய மனப்போக்குப்படி தான் அவன் போவான். அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால அந்த வேலையை செய்யணுன்ற வழிமுறை அவனுக்கு தெரியாது. அது யாராக இருந்தாலும் சரி, கோபம் வருதுன்னா நீ விழிப்புணர்வில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த குரு கொஞ்சம் ஃபெசிலிட்டேஷன் பண்ணுவார். தன் அருளிலிருந்து, தானும் அவருடைய அருளிலிருந்து கொஞ்சம் கொடுப்பார். கொடுத்து கொஞ்சம் மூச்சு ஒருத்தி நேரம் கொடுத்து அவன் இருட்டில் இருக்கிறான்றதை அவன் சுட்டி காட்டுவார்.
சுட்டி காட்டும் போது அவன் தன்னுடைய இருளைத்தான் அவருக்கு காணிக்க வைக்க முடியும். ஒரு குருவினுடைய காணிக்கை என்பது நீ குருவாகிறது தான், நீ சீடனாக இருக்கிறது இல்லை. நீ காணிக்க முழுதாக செலுத்தியிருக்கிறேன்னா நீ குருவாயிட்டான்னு அர்த்தம். யார் இந்த மனதை தன் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்கானோ அவங்களோட என்னை சேர்த்து விட கடவுளேன்னு கேட்கவாது செய்யணும். உங்களுடைய பணிதல் மட்டுமே உங்களை விழிப்புணர்வு நோக்கி கொண்டு வரும். உங்களுடைய அறிவு, உங்களுடைய தன்முனைப்பு, உங்களுடைய ஈகோ உங்களை படுகொழியில் தள்ளிவிடும். சாந்தியும் சமாதானம்ன்ட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை பல முறை சொல்லியிருக்கீங்க. வேதத்துலேயும் பல இடத்துல அது குறிப்பிட்டிருக்கு. எப்படி பேணணும் அப்படிங்கிறது ஒரு சிறு விளக்கம் சொன்னால் நல்லாயிருக்கும். கடந்த வாரம் அது 3ஆம் கண்ணில் வந்தது. மனதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் எப்படி செய்யணும்னு கொஞ்சம் சிறு விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். குருக்கு பணிதல் எவ்வாறு, குருக்கு காணிக்கை எது? இயற்கையிலேருந்து தான் நம்ம இருக்கு, இயற்கையிட்ட தான் திரும்பி போகணும். அந்த இடைப்பட்ட காலங்களில் மனப்போராட்டங்கள் சோகமாக வாழ்கிறதுக்கு பயன்படுத்தணும். இன்றைய சிந்தனை மனதை நிறுத்துவது எவ்வாறு, சாந்தத்தையும் சமாதானத்தையும் பேணிக்கொள்வது எவ்வாறு. 2வது கேள்வி, குருவுக்கு பணிதல் என்றால் என்ன, குருவுக்கு செலுத்தப்பட வேண்டிய காணிக்கை எது. 3வது கேள்வி, உலக வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது. இயற்கையிலிருந்து வந்தோம், இயற்கைக்கு திரும்ப செல்வோம். இடைப்பட்ட காலங்களில் மனம் போராட்டமாக இருக்கிறது. இதை அமைதிப்படுத்துவது எவ்வாறு. முதல் கேள்வி, மனதை நிறுத்துவது எவ்வாறு. மனம் ஓடிக்கொண்டே இருக்கும், மனம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை, செய்தியை பற்றி அலைபாய்ந்து கொண்டிருக்கும். சுற்றுப்புறங்கள், சூழ்நிலைகள், சமூகங்கள், குடும்பம், உறவினர்கள், மனைவி, மக்கள், செல்வம், போக்குவரத்து, தொழில் எல்லாம் சேர்ந்து நம்மை அலைக்கழிக்கும். ஒவ்வொன்றை பற்றி சிந்தனையும் வந்து கொண்டே இருக்கும். பல்வேறான விஷயங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருப்பதால் மனதை நிறுத்துவது என்பது எளிதான விஷயம் இல்லை. மனதை நிறுத்தி விடுவது சிந்தனைன்னு நம்ம சொல்கிறோம். ஒன்றை விரும்பிவிட்டு அதன் மீது எந்த ஒரு கணக்கீட்டையும் செய்யாமல், கணக்கு போடாமல் அதை அவ்வாறே விரும்பி விடுவது, நிறுத்தி விடுவது, மனதை நிறுத்தி விடுவது அந்த விருப்பத்தை நமக்கு நிறைவேற்றும். இது நம்ம செய்தியாக சொல்கிறோம். அதை எவ்வாறு நிறுத்துவது. ஒவ்வொன்றின் மீது உள்ள ஈடுபாடு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பொழுது நம்முடைய மனம் பெருவாரியாக அலைப்பாயாது. சந்தேகங்கள் இருக்கும் பொழுது பெருவாரியாக அலைப்பாயும். ஆகவே நீங்கள் எதை செய்த பொழுதிலும் அதை ஈடுபாட்டுடனும் முழு வேகத்துடனும் செய்ய வேண்டும். முதல்ல ஈடுபாட்டோடு முழு வேகத்தோடு செய்யும்போது தேவையற்ற விஷயங்களில் மனம் செல்வது தானாகவே தடுக்கப்படும். ஈடுபாடு இல்லாமல் அரைகுறையாக சலித்து கொண்டு நீங்கள் மனதை அந்த வேலையில் ஈடுபடுத்தாத பொழுது உங்கள் மனம் வேறு விஷயங்களில், அந்த சக்தி ஓட்டம் வேறு விஷயங்களில் பாய்ந்துவிடும். இதுதான் மனதை நிறுத்த முடியாத தவிப்பு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, எந்த வேலையாக இருந்தாலும் அதை முழு வேகத்தோடு முழு வீச்சோடு செய்யும் பொழுது உங்களுடைய கவனம் முழுதும் அந்த வேலையில் இருப்பதனால் வேறு விஷயங்களில் உங்கள் மனம் போவது தடுக்கப்படுகிறது. வேலையை செய்கின்ற விதமாவது, கர்மம் எவ்வாறு ஆற்றப்பட வேண்டும் என்பதை அறியாதவர்கள் அதை சலிப்போடும், வெறுப்போடும், கவனக்குறைவோடும், விருப்பமின்மையோடும் அதை செய்வார்கள். இவர்களுக்குத்தான் மனம் அதிகமாக அழைப்பார்கள். இது ஒரு பகுதி. 2வது பகுதி வேலையற்ற மனம். எந்த வேலையும் இல்லாமல்
என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு முழு மூச்சாக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற மனம் வந்து அலைப்பாயும், பல செய்திகளில் அலைப்பாயும். நிறைவேறாத ஆசைகளுடைய மனம், எதையும் அனுபவிக்காத மனம் திரும்ப அலைப்பாயும். இவ்வாறு மனம் பல கோணங்களில் வந்து பாதிக்கப்படுது. எந்த நிலையிலாவது நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகாத பொழுது, ஆசைகள் நிறைவேறாத பொழுது, அது கோபமாகவோ குதர்க்கமாகவோ ஆத்திரமாகவோ பயமாகவோ சந்தேகமாகவோ எவ்வாறாவது மனம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ உலக வியாபாரங்களில் உலக விஷயங்களில் நம்முடைய மனம் அதிகம் ஈடுபட்டு இருக்கும் பொழுது, உலக தேவைகள் நமக்கு அதிகம் தேவைப்படும் பொழுது நம்முடைய மனதை நிறுத்துவது என்பது இயலாத காரியம். நீங்கள் முயற்சி செய்து அடையக்கூடிய விஷயங்களில் முயற்சி செய்து அடைவதற்கு எந்த தடையும் இல்லை. உங்களுடைய அறிவால், திறமையால், உங்களுடைய முயற்சியால் நீங்கள் ஒரு வேலையை செய்து நீங்கள் ஈட்டுகின்ற பொருள், நற்பெயர் இவையெல்லாம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பொழுது உங்கள் மனம் சற்றே அமைதி அடையும். போதுமானதாக இல்லாத பொழுது சலித்து கொண்டு வெறுப்பாக சுற்றி கொண்டு இருக்கும், குறை சொல்லி கொண்டு இருக்கும். ஆகவே மனம் என்பது உங்களுடைய தேவை முழுதாக நிறைவேறும் பொழுது அடங்க ஆரம்பிக்கிறது. தேவைகள் முழுதாக நிறைவேறும் பொழுது அங்கு சிந்திப்பதற்கோ அல்லது யோசிப்பதற்கோ எதுவும் இல்லை. அந்த மனம் அமைதி அடைகிறது. ஆனால் உலக தேவைகள் ஒவ்வொரு நேரமும் மாறிக்கொண்டே இருக்கும், தேவைப்பட்டு கொண்டே இருக்கும், ஒன்றின் மீது ஒன்று பாய்ந்து கொண்டே இருக்கும். தேவையின் மீது நாம் திண்டாடி கொண்டே இருப்பதன் காரணமாக மனதை நிறுத்த முடியாது. ஆகவே இறைவன் கூறுகின்ற வழிமுறை என்னவென்றால், அளித்தவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள், அளித்தவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள். இதுவே மனதை நிறுத்துவதற்கான ஒரு வழி. அளித்தவற்றிலிருந்து செலவு செய்யாதவர்கள், அதை சேர்த்து வைத்து கொண்டிருப்பவர்கள், நாளைக்கு உதவும் என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள், வாழ்க்கையை அனுபவிக்காமல், விரும்பியதை உண்ணாமல், விரும்பியதை உடுக்காமல், விரும்பியதை வாங்காமல், பணத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருப்பவர்கள் அல்லது பணமே இல்லாது இருப்பவர்கள், இவர்களுடைய மனதை நிறுத்த முடியாது. அளித்தவற்றிலிருந்து செலவு செய்கின்ற குணம் இருப்பவர்களுக்கு வாழ்வு சுலபமாகிறது. என்ன அளிக்கப்பட்டு இருக்கிறதோ அதிலிருந்து தேவையான உணவு, உடை, உறையுள், இன்னும் குடும்பத்திற்கான விஷயங்கள், நண்பர்களுக்கானது, உறவினர்களுக்கானது, அவர்களுடைய பங்கை அளித்து விடுவது என்பது சாலச் சிறந்தது. அப்பொழுது கடமை ஆற்றிவிட்ட திருப்தியோடு மனம் அமைதி பெற ஆரம்பிக்கும். பற்றாக்குறையின் மீது தவித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கே போதாது, நமக்கு நாளைக்கு ஏதாவது ஆகிவிட்டால் யார் நம்மை பார்ப்பார்கள், நம் உடல்நலம் சரியில்லாவிட்டால் நமக்கு பணம் தேவைப்படுமே என்றெல்லாம் நம்முடைய பணத்தின் பின்னால் நம்முடைய மனம் ஒளிந்து கொள்ளும் பொழுது நாம் எந்த தேவையும் சரிவர அனுபவிக்காமல் அரைகுறையாக அனுபவித்து கொண்டிருப்போம். ஒரு பொருளை விரும்புவோம், வாங்கும் சக்தி இருந்தாலும் வாங்க மாட்டோம். அந்த தேவை நிறைவேறாத பொழுது உங்களுடைய மனம் அங்கலாய்க்கும். ஆகவே மனதை நிறுத்துவது என்பது உலக காரியங்களில் நீங்கள் இருக்கும் பொழுது சாத்தியமில்லாத ஒன்றாகத்தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு எது இருக்கிறதோ அதிலிருந்து செலவு செய்ய நீங்கள் ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய மனம் கட்டுப்படும். இது ஒரு வழிமுறை. இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான். அது செலவு செய்தால் மனம் எப்படி நிற்கும்? செலவு செய்து பொருள்லாம் தீர்ந்துடுச்சுன்னா என்ற சந்தேகம் உங்களுக்கு வரும். செலவு செய்து பழகாமலேயே நீங்கள் அதை சிந்தித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு வசப்படாது. அழைத்தவற்றிலிருந்து செலவு செய்கின்ற ஒரே வழிதான் மனதை நிறுத்துவதற்கான வழி. என்ன உங்களுக்கு இருக்கிறதோ, என்ன கிடைத்திருக்கிறதோ அதன் மீது நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நிறைய உலகப் பொருட்களின் தேடுதல் என்பது நமக்கு ஒரு வயது வரை சுகமாக இருக்கும். உலகப் பொருட்களை தேடிக்கொண்டிருப்பதும், அதை அதிகம் சேர்த்து வைத்து கொண்டிருப்பதும், அதன் பின்னால் ஒளிந்து கொண்டு நம் வாழ்க்கை, பிற்கால வாழ்க்கை, வயதான வாழ்க்கை சுகமாக இருக்கும் என்று நாமே கற்பனை செய்து கொண்டிருப்பதும் நம்முடைய வெறும் வெற்று கற்பனையை தவிர உண்மை இல்லை. ஏன்னால் வாழ்க்கை எப்படி மாறும்லாம் தெரியாது. பெற்ற பிள்ளைகள் எப்படி மாறுவார்கள், மனைவிமார்கள் எப்படி இருப்பார்கள், உறவினர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதெல்லாம் நாம் அறியாத ஒன்று. அல்லது நாம் வைத்திருக்கும் செல்வம் நமக்கு பயன்படுமா பயன்படாத என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஆகவே நாம் நன்றாக இருக்கும் நிலையிலேயே நாம் விரும்பியதை உண்டு, உடுத்து, அணைந்து
உய்த்து மகிழ்ந்து பிறருக்கும் கொடுத்து உதவி இந்த மாதிரி செயல்பாடுகளில் நாம் ஈடுபடும் பொழுது ஒருவாறு மனம் திருப்தி அடைந்த காரணத்தினால் உங்களை தொந்தரவு செய்யாது. மனம் திருப்தி அடைந்த காரணத்தினால் உடம்பு உபாதைப்படும் பொழுதும் மனம் அமைதியாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி பழகணும்னா, பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல உங்கள் மனதை நீங்கள் கவனிக்கணும். இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒன்று ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிடிக்காத ஒன்றை உங்களை ஏவுறாங்க, தொந்தரவு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே கோபம் வரும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அவங்க மேலே ஒரு அக்கறை இருந்தாலும் உங்களுடைய மேலாதிக்கம், உங்கள் அறிவுத்திறமை, வளமை இதெல்லாம் உங்களை அவங்க எதிராக பேச வைக்கும். சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற மனைவி மக்கள் சொல்லும்போதே கோபம் வரும். இப்போது ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை இப்போ ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறேன், இந்த இடத்த இந்த மாதிரி படிக்கட்டு வச்சு கட்டியிருக்கலாமே அப்படின்னு ஒரு வீட்டில் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஏன் நீங்கள் இதை செய்யலை அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லைன்னு தெரியும், ஆனால் இது செய்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஐடியா கொடுக்கும் பொழுது இப்போ காலையில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ வரதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இப்போ மணிகண்டன் வீடு கட்டுறோம்ல, அப்போ எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, மாடியில் கதவு வச்சிங்களான்றாங்க. மாடியில் யாரும் கதவு வைக்க மாட்டாங்க, சேஃப்டி கேட்டு தான் போடுவாங்க அப்படின்னு. இல்லை கதவு வைக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, குரங்கு வரும், கொசு வரும், புகை வரும், தீபாவளி நேரத்தில் யாராவது நெருப்பு வச்சா அதை கதவை மூடணும், அதனால் நீங்கள் கதவு போடணுன்றாங்க. பெரும்பாலும் மாடியிலேருந்து வெளியே வர படிக்கட்டுக்கு மரக்கதவு யாரும் போட மாட்டாங்க. கேட்டால் ரமேஷ் வீட்டில் போட்டிருக்குது, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் பார்க்கல. சரி என்ன பண்ணுறது? இப்போ அவங்களுக்கு அவங்க சொல்கிறது அவங்களுடைய அறிவை சொல்கிறாங்க. புகை வருன்றது நல்ல விஷயம், அது புகை உள்ளே வந்தால் கஷ்டமாக இருக்கும், ஒரு மரக்கதவு போடலாம். அந்த வாய்ப்பு, அந்த இடம் வசதி இருக்கிறவங்க அதை போடலாம். இல்லாதவங்க சேஃப்டி கேட், பெரும்பாலும் சேஃப்டி கேட் மட்டும் தான் போடுவாங்க. இல்லை சேஃப்டி கேட்டு தான் போட்டிருக்கோன்னா, இல்லை நீங்கள் இந்த இடத்துக்கு எதுக்கு கதவு போடுறீங்க, இந்த வீட்டு வாசலுக்கு எதுக்கு மரக்கதவு போடுறீங்கன்னா, அது மரக்கதவு போடணும்னு இருக்குது, நம்ம போடுறோம், சேஃப்டி கேட்டும் போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, காலையிலேயே அவங்களுடைய சந்தேகங்களை கிளப்பும்போது நமக்கு ஒரு கோபம் வரும்ல. எனக்கு வரல, ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு கருதி ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு அதை சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அது தேவையில்லை அப்படின்றது இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. சரி போடலாம், பார்க்கலாம், போட மாட்டாங்க பொதுவாக, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடணும். இந்த இடத்துல ஒரு அழுத்தம் வரும் தெரியுமா? இந்த மாதிரி சாதாரண விஷயங்கள் தான் மனைவிமார்கள் பேசும்போதோ, குழந்தைகள் பேசும்போதோ, உறவினர்கள் பேசும்போதோ ரொம்ப சாதாரணமான விஷயந்தான் கோபத்தை ஏற்படுத்தி குதர்க்கத்தை ஏற்படுது. ஏன்னா இந்த மனம் நம்ம வசம் இல்லை, நம்ம வெளியிலேயே இருக்கிறோம். நிறைய பொருட்களின் மீதும் வேலையின் மீதும் நம்முடைய மனதை நிறுத்துறதன் காரணமாக இந்த மனதுக்கு போதிய சக்தி கிடைக்கிறதில்ல. போதிய சக்தி கிடைக்கிறதுனால உங்களை நோக்கி ஒரு தாக்குதல் வரும்போது நீங்கள் கலவரம் அடைகிறீர்கள், கோபமடைகிறீர்கள், ஒட்டுமொத்த சக்தியை திரட்டி கொண்டு சண்டைக்கு போயிடுறோம். அந்த வார்த்தையோ அந்த செய்தியோ ஜீர்ணிக்கிற பலம் இல்லை. அதனால் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா, ஒரு கருத்தை சொல்கிறாங்க உடனே நமக்கு கோபமும் ஆத்திரமும் வர்றது நமக்கு போதிய பலம் மனதிலையும் உடம்புலையும் இல்லைன்னு அர்த்தம். கோபம் ஆத்திரம் உள்ளே இருக்குது. ஆமாம், பாயுது. இப்போ இங்கே முதல்ல காலி பண்ணல, உள்ள கோபம் இல்லை, மனதில் சக்தி இல்லை, மனதுக்கான சரியான பலம் இல்லை, பங்கீடு செய்ய முடியல, அந்த ஜீர்ணிக்க முடியல, கிரகிக்கவும் முடியல உங்களால். ஏன்னா நீங்கள் சக்தி செலவு நிறைய விஷயங்களை செலவு பண்ணியிருக்கீங்க. உங்கள் மனம் எங்கேயோ அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு, உங்கள்கிட்ட இல்லை அது. அதனால் அந்த பற்றாக்குறை தான் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போகிறதுனால ஏற்படக்கூடிய ஆசை நிறைவேறாமல் போகிறதுனால கோபம் ஆகிடுது. எது கேட்டாலும் கோபம் வரும், சும்மாவே கோபம் வரும். ஏன்னா நீங்கள் மனதை இழந்திருக்கிறீர்கள். மனதுக்கு கிரகிக்கிற சக்தியோ தாங்குகிற சக்தியோ இல்லை. ஆனால் சின்ன விஷயம் கூட உங்களை கலவரமாக்குது. எதுக்கெடுத்தாலும் கோபம் வருதுன்னா அவன் பலகீனன்னு அர்த்தம். அவனால் பொறுத்துக்க முடியல அப்படின்னா அவன் பலகீனன்னு அர்த்தம். அது ரொம்ப சங்கடமான விஷயம். மிகச்சாதாரண விஷயங்களில் கூட நம்ம அமைதி இல்லாமல் இருக்குது. அப்போ பெரிய பெரிய விஷயங்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்?
ஒரு பண விஷயங்கள், அது பணம் போட்ட இடத்துல வந்து வரல, கடன் வாங்கினவங்க கொடுக்கல, ஒரு லட்சக்கணக்கில் பணம் வரலன்னும் போதெல்லாம் நீங்கள் தகிச்சு போயிடுவீங்க. ஏன்னா ஒரு உப்புக்கு உதவாத விஷயங்கள்லேயே உங்களை அடக்கிக்க முடியலன்னா பெரிய விஷயங்களில் கலவரமாயிடும். ரொம்ப பைத்தியம் முடிக்கிற நிலைமைக்கு வந்துடும். இப்போ நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு மூஞ்சி திருப்பிட்டாங்கன்னா போச்சு, கலவரமாயிடும். மனம் சக்தி இல்லை. இது வந்து மனதை அதிகபட்சம் நம்ம செலவு செய்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவிச்சல். எதுக்கெடுத்தாலும் மனதை வந்து மனதினுடைய ஆற்றலை வந்து செலவு செய்யும்போது உடம்புலேருந்து தான் அந்த ஆற்றல் வந்து பிரித்து எடுக்கப்பட்டு மனமாக மாறுது. உடம்புனுடைய ஆற்றல் வெகு வேகமாக செலவாகும். அது உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்றதில் வந்து உடம்பை நம்ம வளர்க்காமல் விட்டுறோம். எல்லா விஷயத்தையும் வந்து சும்மாவே மனதை காலி பண்ணுறதுன்றது நம்முடைய இயல்பாக இருக்குது. நிறைய பேசுகிறது, நிறைய ஊர்க்கதை, தேவையில்லாத கதை, ஒரு ஃபோன் எடுத்தால் ஒரு 2 மணி நேரம் ஏன் பேசுகிறேன் எதுக்கு பேசுகிறேன்னு தெரியாமல் பேசினுங்கிறது. நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, எப்படி போகுது, அவ்வளோதானே பேசணும். அங்கே என்னாச்சு, மாடு என்னாச்சு, கண் என்னாச்சு, கோழி என்னாச்சு, குருவி என்னாச்சு, எல்லாம் ஆச்சு போச்சுன்னு எல்லாம் பேசி வழன்னு ஊருக்கதை பேசிட்டு ஏகப்பட்ட மனம் சக்தி செலவாயிடும். நிறைய பேச்சு வந்து பேசி மனதை காலி பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து அது பத்தலை, பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்னா செல்ஃபோனை தூக்கிக்கிறது, யாருமே இல்லைன்னா அந்த கதையை பார்க்குறது. இப்போ மனம் வந்து செலவாகிட்டே இருக்கும், எல்லாம் மைண்டில் ஏறிகிட்டே இருக்கும். விஷயஞானம் விஷயத்தை நிறைய சேகரிக்கிறது தான் மனதை வந்து நிறுத்த முடியாமல் போகிறதுக்கான ஒரு அடிப்படை. நிறைய சேகரிப்பு, தேவைக்கு மேலே சேர்க்கறது. நீங்கள் தேவைக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா நம்ம சாப்பிட முடியாது. மனம் வந்து கொள்ளளவு எதை போட்டாலும் கொள்ளளவு எடுத்துக்கிற நிலைமையில் இருக்கிறதுனால அதுவும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு மனம் வந்து விஷயங்களை சேகரிக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மனம் சேகரிக்காது, புரியாது. எதுவுமே அதுக்கு புரியாத நிலைக்கு நம்ம இட்டு வந்து விட்டுருவோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ மனதை நிறுத்துவது எவ்வாறு அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் தேவைகளை சரிவர அறிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன தேவை, வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன தேவை என்பது தெரியாத பொழுது உங்கள் மனம் வந்து தேவையற்ற விஷயங்களில் அலைப்பாயும். தேவை தெரியும் பொழுது, அந்த தேவையின் மீது நாம் இருக்கும் பொழுது தேவையற்ற விஷயங்களிலிருந்து நாம் தானாக விலகிவிடுவோம். தேவை தெரியாதவன் திண்டாடி கொண்டே இருப்பான். என்ன தேவைன்னு, இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அன்றாடம் இந்த ரொட்டீனில் வந்து வேலைக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், கணக்கு எழுதணும், அது பண்ணணும், இது பண்ணணும், சாயந்தரம் 5 மணி வீட்டுக்கு வரணும், மீன் டைமில் செல்ஃபோன் பார்க்கணும், அப்புறம் ஃபோன் பேசணும், இப்படி வந்து நீங்கள் எங்கேஜாகவே இருப்பீங்க. தேவை என்னன்னு தெரிஞ்சு வச்சுனா என்ன உங்களுக்கு தேவையாக இருக்க போகுது? ஒரு வேலைக்கு போகிறோன்னா வேலை செய்யணும், அவ்வளோதானே. வெட்டி கதை எதுக்கு? வெட்டி கதை பேசாமல் உங்களால் வந்து சுகமாக இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு கதையை பேசணும். ஏன்னா உங்களுக்கு வந்து முக்கியமான நம்முடைய தேவை என்ன என்பதன் மீது நீங்கள் உதாசீனமாக இருக்கிறீங்க. முக்கியமான தேவையே நம்முடைய மனதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான். மனதை நிறுத்துறதுக்கான பயிற்சி தான். மனதை நிறுத்த உடம்பு பலப்படும், சக்தி அதிகரிக்கும், நம்ம நினைத்த விஷயங்கள் உடனே வர ஆரம்பிக்கும். மனனுடைய கைகளை எங்கே நீட்டுறமோ அது போய் எடுத்துன்னு வந்துடும். இந்த ஆற்றல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மனது தேவையின் மீது இல்லாமல் அந்த சக்தியை வந்து சேகரிக்கும் பொழுது, அது வெளியேற துடிக்கும் பொழுது வாய்ப்பு தேடிடுறோம். அந்த சக்தியை இழுத்து பிடிச்சி நிறுத்த தெரியணும். நிறுத்த தெரிஞ்சு நமக்குள்ளே வந்து சேகரிக்கும் பொழுது ஒரு பேட்டரி மாதிரி வந்து மனதை வந்து சேகரித்து வச்சுக்கிட்டோம்னா அது உடம்புல இருக்கிற சக்தியை பிரிக்காது, அது பாட்டில் அமைதியாக இருக்கும். அப்போ இதற்குண்டான வழிமுறை தெரியாதனால தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தேடி போய் சும்மாவே இருக்க முடியாது நம்மளால். ஒரு வீட்டில் உட்காந்துருக்கோம், ஒரு வேலையே இல்லை, காசு இருக்குது, என் கடைக்கு போகலாமா, டூர் போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அவங்க வீட்டுக்கு போய்ட்டு வரலாமா, ஒரு எட்டு இவங்க வீட்டுக்கு போய்ட்டு வரலாமா, யாருமே எனக்கு ஃபோன் பண்ணல, நம்மளே பண்ணி பார்ப்போம், இப்படி போதில்ல. நீங்கள் எங்கே மனதை நிறுத்துறது? உங்களுக்குள்ளே கொஞ்சோண்டு இருக்கிற சக்தியும் எப்படியாவது காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி காலி பண்ணிடுறீங்க. அப்புறம் வந்து நெருக்கடி காலத்தில் வந்து உங்களால் அந்த மனம் இல்லாதனால, மனம் பத்தாதனால சண்டைக்கு போயிடுறீங்க. இப்போ சேகரித்து பழகினவங்க வந்து மனதை நிறுத்தி பழகிறதுனா அந்த தேவையின் மீது மட்டும் இருக்கணும். நம்முடைய தேவை என்ன, அது மட்டும் சிந்திச்சுட்டு சும்மா இருந்தோம்னா மனம் ஒரு பேட்ரி மாதிரி நமக்குள்ளே ஒரு சேமிப்பாக இருக்கும். அந்த மனது தேவைக்கு செலவு பண்ணுறது தான் வந்து காரிய சித்தி, அதுதான் சித்து.
தேவைக்கு மட்டும் மனதை செலவு பண்ணணும். இப்போ காசு மட்டும் நீங்கள் தேவைக்கு செலவு பண்ணுறீங்க. காசை வந்து தாராளமாக செலவு பண்ணணும். ஆனால் நீங்கள் கணக்கு போட்டு செலவு பண்ணுறீங்க. காசு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம விரும்புகிற விஷயங்கள்லாம் வாழ்ந்து அனுபவிக்கிறதுக்கு, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு செலவு பண்ணால் அதை செலவு பண்ண மாட்டீங்க. மனம் வந்து அற்புதமான சொத்து. அது மட்டும் அது கண்ணுக்கு தெரியாதனால வாரி வாரி இறைக்கிறது. அதனால தான் துன்பங்கள் நமக்கு வந்து தொடர்கதையாக இருக்குது. மனதை சேமிக்கும் விதமாவது மனதை நிறுத்தி விடுவது, தேவை மட்டும் சிந்திப்பது, தேவையை சிந்திக்கும் பொழுது அளித்தவற்றிலிருந்து செலவு செய்வது. என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அது தாராளமாக செலவு செய்யும் பாதையில் இருக்கும்பொழுது உங்களுடைய மனம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால உங்கள் தேவைகள் தானாகவே நிரப்பமாகும், வாய்ப்புகள் வரும், வசதிகள் வரும், எல்லாம் உங்களை தேடி வரும். இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்காதனால நம்ம வந்து அனுபவித்து பார்க்காதனால நம்ம அதை நம்ப மறுக்கிறோம். அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க ஏதாவது ஒருத்தர் அப்படி அடைஞ்சிருந்தானா அவன் மந்திரத்தில் எதாவது பண்ணியிருப்பான், அவனுக்கு ஏதாவது சித்தி கிடச்சிருக்கான். அப்படியே இந்த சித்தி எப்படி கிடைக்குதுன்றா மனதை தேவையற்ற விஷயங்களையும் செலவு பண்ணாமல் இருக்கும்போது தான் கிடைக்கும். சிந்தித்தல் என்பது சும்மா இருக்கிறது தான். ஏதாவது ஒன்று வேணுன்றதை நினச்சிட்டு நீங்கள் பாட்டில் உங்கள் இருக்கிற வேலையை சாதாரணமாக தேவையின்மை செய்துட்டு கொண்டு தான். இந்த பற்றாக்குறை இருக்குது, இருக்கும்போதே பற்றாக்குறை சிந்திப்பான். நாளை வாழ்க்கை சிந்திக்கும் போது உலகம் பத்தாது தானே. நாளை வாழ்க்கையின் மீது நம்ம நம்பிக்கை இல்லை, மறுமை வாழ்க்கையை நம்ம நம்புறதே இல்லை, மறுமையின் மீது நம்பிக்கை கொள்வதில்லை. இன்றைய வாழ்க்கை ஒழுங்காக வாழ்ந்தால் தான் நாளை வாழ்க்கை நல்லாயிருக்கும். நாளை வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற மனதை காலி பண்ணிகிட்டே இருக்கிறது எப்படி? நாளை வாழ்க்கை நாளைக்கு தானே வரப்போகுது. அது வரும்போது இப்போ தானே வரப்போகுது, இன்றைக்கி தானே கிடைக்கும். நாளைய வாழ்க்கை கிடைக்கும் போது இன்றைக்கி ஆகிடும் தெரியுமா? அது நாளைய வாழ்க்கை உங்கள் கையில் வரும்போது அது இன்று என்று அறியப்படுகிறது. அப்போ நாளைய வாழ்க்கை வந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையின் மீது நம்முடைய மனதை செலுத்திட்டு இருந்தோம்னா இருப்பு காலியாகிடும். அப்போ நேற்றைய வாழ்க்கையின் மீது, கடந்து போன வாழ்க்கையின் மீது மனதை செலவு பண்ணோம்னா, அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், அன்றைக்கி அங்கே போனோம் இங்கே போனோம், அப்படி ரிமெம்பரன்ஸ் இதில் வந்து மனம் செலவாகும். இப்போ ரெண்டு பக்கம் மனதை வாரி வாரி இறைக்கிறதுனால நிகழ்கால வாழ்க்கையை நாம் தவற விடுகிறோம். அப்போதைக்கு இருக்கிற வாழ்க்கையை தவற விடுறோம். சாப்பிடும் போது கூட ஏதாவது பேசிட்டு சாப்பிட்றோம், தூங்கும் போது கூட ஏதாவது நிறைய விஷயம் வேலை செய்துட்டு தூங்க வேண்டிய நேரத்தை சரியாக தூங்காமல் அந்த நேரத்தை நம்ம நிறைய செலவு பண்ணுறோம். அப்போது இருக்கின்ற இந்த நிமிட நேர வாழ்க்கையை வந்து தேவையின் மீது நீங்கள் சுகமாக வாழும்போது, இப்போ சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்ணும், அவ்வளோதான். தூங்குறீங்கன்னா தூங்கணும், குளிக்கிறீங்கன்னா குளிக்கணும். அந்த நிகழ்கால நேரத்தினுடைய வேலையை, அந்த அடிப்படையை ஒழுங்காக நீங்கள் கையாளும் பொழுது உங்கள் மனம் உங்களுக்கு கட்டுப்படுகிறது. இப்போ என்ன பண்ணீங்க? குளிப்பீங்க, பாட்டு பாடினே குளிப்பீங்க, இல்லை ஏதாவது டிவி போட்டுவிட்டு காயின்னு இருக்கலாம். ஏதாவது ஒரு நம்ம மனதை செலவு செய்கிறதுக்கான ஒரு வழிமுறை ஏற்படுத்திக்கிட்டு, ஏன்னா மனம் கொஞ்சம் சேர்ந்தாலும் உங்களால் தாங்க முடியாது. அதனுடைய ஆற்றல் வீரியமானது, மன ஆற்றல் வீரியமானது. அது உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப பலமாக இருப்பீங்க. அதனால் உங்களால் அது செலவு செய்யாமல் இருக்க முடியாது. அது ஒரு பெரிய அழுத்தமாக இருக்கும். அது மன ஆற்றல் மிகவும் வீரியமிக்கது. அது எந்த கதையும் எந்த விஷயங்களையும் அந்த மனதை வாரி 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 செலவு பண்ணுறது, அந்த மனதினுடைய ஆற்றலை உங்களுக்குள்ளே தக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு போதிய உடம்பு பலம் இல்லை, அவ்வளோதான். உடம்பையும் கெடுத்து வச்சுக்கிறதுனால மனதினுடைய சேமிப்பை கூட தாங்க முடியாது. அதனால் மனம் தேடிக்கிட்டே இருக்கும். உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. ஒரு மணி நேரம் இப்படி சும்மா உட்காந்துட்டு அப்படியே நம்ம பாட்டில் இருப்போம் அப்படின்னு இருந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடியவே முடியாது. ஏன்னா உங்களுடைய மன ஆற்றல் வந்து உள்ளே சேர உங்களை எப்படியாவது செலவு செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் பணம் சேர அது குணம் வராது. உலகப் பொருட்கள் சேரும்போது அந்த குணம் வரதில்லை. மறைவான ஆற்றல் சேரும் பொழுது அது வாரி அரைச்சிடணும். ஏன்னா அது மிகவும் சக்தி வாய்ந்தது மனம். அதனால் அந்த கீழ்த்தரமான விஷயங்களில், தேவையற்ற விஷயங்களில் அள்ளி மனதை இறைக்கிறதுனால உங்கள் உடம்பும் கெட்டு, வாழ்க்கையும் கெட்டு, வாயும் கெட்டு, சீர்கெட்டு சிதறி போய் நிம்மதி இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையை, உலக வாழ்க்கையை, பூ உலக வாழ்க்கையை, இன்பமான வாழ்க்கையை, எல்லாம் இன்பமயம் என்று இருக்க உலகம் துன்பமயமானதுன்னு நம்ம உலகத்தின் மீது சாட்சி சொல்கிறோம். ஏன்னா மனதை சேமிக்க தெரியலன்ற ஒரே விஷயந்தான். நமக்கு வந்து சாதாரணமாக நம்மளை பார்க்கும்பொழுது, நம்மளை கவனிக்கும்பொழுது நமக்கு என்ன தேவை என்பதை சிந்தித்து தேவையின் மீது யோசனை இருக்கணும். என்ன தேவை இன்றைக்கி, இப்போ என்ன தேவை,
இப்போ நம்ம வந்து 8 மணிக்கு என்ன தேவையாக இருக்கும், 8 மணிக்கு சாப்பாடு தேவை, அவ்வளோதானே. சாப்பாடு தேவை. அதுக்கு முன்னாடி வந்து அடுத்த வேலை செய்ய வேண்டிய வேலை வந்து வரும்போது அதை செய்துக்கலாம். இப்போ 10 மணிக்கு ஆஃபீஸ் போகணுன்றதுக்கு வந்து இப்போவே அந்த ஆஃபீஸ் போகிற சிந்தனையை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த 10 மணி வரைக்கும் நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. ஆஃபீஸில் போய் தூங்கிட்டீங்கன்னா சோம்பலாக இருப்பீங்க, வேலை செய்ய முடியாது. ஏன்னா இந்த சக்தியெல்லாம் இப்போயே செலவு பண்ணிடுறது. அப்போ உடம்பும் சக்தி இழந்துடும். ஆகவே மனதை எப்படி நம்ம செலவு பண்ணுறோமோ அதனுடைய அளவில் வந்து உடம்பு கெட்டு, காரியமும் கெட்டு, உலகமும் கெட்டு, வாழ்க்கையும் கெட்டு போயிடும். நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் நம்மளை நோக்கி வரும். இதை நம்ம போராட்டம்னு சொல்கிறோம். இது போராட்டமே இல்லை. இப்போ என்ன இருக்குதோ அதில் வாழ்ந்தால் என்னன்ற நான். எதுக்கு பரபரப்பு? இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா ஊருக்கு போகிறீங்க, அவ்வளோதானே. ஊருக்கு போகிறோம். இப்போ ஒரு ஏதாவது ஒன்று விஷயத்துக்கு போகிறீங்கன்னா போகிறோம், அவ்வளோதான். அப்படியே சாதாரணமாக இருக்கிறதுக்கு பழகணும். ஒரு சாப்பிட்ணுன்னா சாப்பிட்ணும், அவ்வளோதான். எது ஒன்றுமே வந்து நீங்கள் காரியம் செய்யும்பொழுது அதன் மீது இட்டு கட்டுற விஷயந்தான் உங்கள் மனதை காலி பண்ணணும். நிறைய விஷயங்களை இட்டு கட்டுவீங்க. அதனுடைய எக்ஸாஜரேஷன் அதை வந்து உங்கள் மனதை காலி பண்ணணும். சும்மா சாதாரணமாக இருக்கிறது, அதை ஈடுபாட்டோடு இருக்கிறதுன்றது வந்து வேறு சிந்தனை இல்லாமல் இருக்கும்போது தான் ஈடுபாட்டோடு இருக்கும். விருப்பம் வந்து முழுமையாக இருக்கிறது தான் ஈடுபாடு. விருப்பம் முழுமையாக இருக்கிறது தான் ஈடுபாடு. இப்போ ஊருக்கு போகிறோன்னா விருப்பம் முழுமையாக இருக்கணும். அதை வந்து எப்படி போகலாம், ஏது போகலாம், அப்படி போகலாமா, இப்படி போகலாமா, ஊருக்கு போகணுன்றது போது வழிமுறைகள் தானே பிறக்கும். அதன் மீது அமைதி அடைய தெரியல. தேவையின் மீது அமைதி அடைதல் நம்ம பழகணும், இல்லைன்னா மனம் நிற்காது. புரியுதா உங்களுக்கு? 2 விதமான உலக காரியங்கள் இருக்குது. ஒன்று மனதால் செய்கிறது, இன்னொன்று விழிப்புணர்வால் செய்கிறது. மனதால் செய்கிறதுன்றது வந்து நீங்கள் கணக்கு போட்டு செய்கிறது, அதை யோசித்து செய்கிறது. விழிப்புணர்வால் செய்கிறதுன்றது வந்து உங்கள் மனதும் பயன்படாத இடத்துல மனதுடைய தேவை மிக குறைவாக இருக்கும். அது எல்லா காரியங்களும் நீங்கள் பழகினா தான் தெரியுது. சொல்லி புரியுறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். விழிப்புணர்வால் வேலை செய்கிறதுனா, இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுங்களேன். வீடு கட்டுறோம், அந்த வீடு வந்து இப்படி அமையணும் அப்படின்றது இருக்குது. ஒருத்தர் வந்து தப்பாக வேலை செய்கிறாரு அப்படின்னும்போது உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கும். உங்களுக்கு மனதின் அளவில் வந்து சரியாகவும் இருக்குது, இல்லை சரியாக இல்லைன்ற 2 முடிவு இருக்கும். ஒன்று சரியாக இருக்குது ரைட்டுன்னுவீங்க, இல்லை சரியாக இல்லை தப்புன்னுவீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து அதை போய் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வேலை செய்கிறவங்களுக்கு கோபம் வரும். தப்புன்னு சொன்னீங்கன்னா கோபம் வரும், சரின்னு சொன்னால் மகிழ்ச்சி வரும் அவனுக்கு. இது மனதால் வேலை. விழிப்புணர்வில் இருக்கும்போது நீங்கள் எந்த வேலையை எப்படி செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அது வந்து தானே நடக்கும். உங்களுடைய முயற்சியோ உங்களுடைய கட்டளையோ பேச்சோ எதுவுமே இருக்காது. அது தானாகவே நிறைவேறணும். அது எப்படி உட்காரணுமோ அந்த இடத்துல அது அப்படியே அந்த வேலைங்காட்கள் செய்வாங்க. இது பார்த்து பழகினா தான் தெரியும், இதில் அனுபவப்பட்டால் தான் தெரியும். அனுபவப்படாமல் இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மனதை நிறுத்தி மனதை சேமித்து பழகும் பொழுது இந்த மன ஆற்றலானது விழிப்புணர்வாக மாறுகிறது. மன ஆற்றல் விழிப்புணர்வாக மாறுகிறது. இந்த மனமே இல்லாத ஒரு நிலை, மனமற்ற நிலைக்கு, மனதை பயன்படுத்தாத ஒரு கட்டத்துக்கு நம்ம வரும்போது மனம் விழித்து கொள்ளுகிறது. அது எல்லா விஷயங்களிலிருந்தும் விலகி விடுகிறது, தானே விழிப்படைகிறது. விழிப்படைந்த மனம்தான் ஆத்மா. விழிப்படைந்த மனம்தான் ஆத்மா. அது தானாகவே எல்லா காரியங்களும் அதற்காகவே செய்யப்படும், அது தானாகவே நிறைவேறும். அதுக்கு வந்து எந்த ஊடகமும் தேவையில்லை, எந்த கருவியும் தேவையில்லை. அது என்ன நிகழணுமோ அது தானாக நிகழும். அது உலக காரியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தானாக நிகழும். மனதை நிறுத்தி விடுவது என்பது மன ஆற்றலை நீங்கள் செலவு செய்யாதிருப்பது. மன ஆற்றலை செலவு செய்யாத போது மனம் வந்து இல்லாத ஒரு நிலைக்கு போயிடும். அது இறந்த தன்மை அடைந்தது போல் மனமே இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்கும். நீங்கள் வெகு ஆற்றலுடைய மனிதர்களாக இருக்கும் பொழுது விழிப்புணர்வு என்பது உங்களுக்குள் எழுகிறது. இந்த விழிப்புணர்வு என்பது சகல காரியங்களிலும் உங்களுக்கு உதவியாக இருக்கிறது. சகல காரியங்களிலும் உதவியாக இருக்கிறது. இப்போது இந்த ஏதோ ஒரு காரியம் நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு காரியம் அப்படின்னா, இப்போ இந்த தோட்டத்துக்கு தண்ணி விடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தோட்டத்துக்கு தண்ணி விடணும். தண்ணி விடும்போது மனதை செலவு செய்தீங்கன்னா எந்த மரத்துக்கு விடணும், அந்த மரத்துக்கு விடணும், இந்த மரத்துக்கு விடணும்னு இருக்கும். இல்லைன்னா இந்த மரத்துக்கு விட்டுட்டு இருக்கும்போதே மனம் வெளியே போயிடும். தண்ணி விட்டுட்டு இருக்கும்போது மனம் எங்கேயாவது வெளியே போயிடும். அப்படி போகலாம் நீங்கள் செல்ஃபோன் வேறு தூக்கிப்பீங்க. நீங்கள் விழிப்புணர்வுக்கு வரல. ஆகவே உங்களுடைய உடம்பு ஆற்றலும் உங்களுடைய சக்தியும் செலவழிஞ்சிட்டே இருக்கும், டயர்ட் ஆகிடுவீங்க. விழிப்புணர்வில் வேலை செய்யும்போது டயர்ட் ஆகாது.
உடம்பு ஆற்றல் உடையதாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், பலமாக இருக்கும், நல்ல சந்தோஷமாகவும் இருக்கும். அது எப்படின்னா, இப்போ இங்கே தண்ணி விட்டுட்டு இருக்கும்போது அடுத்த மரத்துக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், வழியில் ஒரு சேரு கீறு ஏதாவது இருந்து ஒரு செடி கொடி இருந்துன்னு வச்சுங்களேன், நீங்கள் உடனே அந்த அறிவுறுத்தப்பட்டு ஒரு செகண்டில் வந்து உங்களுக்கு அது காட்டப்படும், இங்கே செடி இருக்குதுன்னு. இல்லைன்னா இழுத்து செடியை உடச்சிடுவீங்க. மனதால் வேலை செய்யும்போது தவறுகள் நடப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. விழிப்புணர்வில் வேலை செய்தால் தான் வேலை. விழிப்புணர்வு என்பது நீங்கள் எதையும் வந்து பார்த்து கவனிச்சுட்டு இருக்கிறதில்ல. நீங்கள் அந்த வேலை செய்யும்பொழுது இது உங்களுக்கு இருக்குதுன்றது காட்டப்படும். புரியுதா உங்களுக்கு? உடனே நீங்கள் அலர்ட்டாக அந்த விஜிலண்ட்டுன்றது வந்து அதுதான். இழுக்கும் போதே சுத்து மட்டும் எல்லாம் ஒரு சர்ன்னு போயிடும். எப்படி வந்து அது வேலை செய்யணுன்ற முறைமை உங்களுக்கு அறிவிக்கப்படும். உங்கள் கைகள் அது தானாகவே செய்யும். இது விழிப்படைந்த மனம் வேலை செய்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கும். ஒரு தவறு நிகழாது. தவறு நிகழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எதாவது தூக்கிட்டு போய் மட்டும் இடிச்சுக்குவோம், இல்லை இழுத்து ஏதாவது மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கும். தப்பாக வேலை செய்கிறது மனதை சரியாக பயன்படுத்த தெரியாமல் மனதினுடைய சக்தியை வாரி இறைக்கிறதுனால உங்களுக்கு விழிப்புணர்வு வராதனால எல்லா வேலைகளும் தப்பாக நடக்கும். போகும்போது தட்டிடுறது, உடைச்சிடுறது, ஏதாவது ஒரு காரியம் தப்பாக செய்கிறேன்னா உங்களுடைய மன ஆற்றலை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். மனதை நாசம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். மனதை சேமிச்சிருந்தீங்கன்னா விழிப்புணர்வுக்கு வந்துடுவீங்க. மனதை நிறுத்த விழிப்புணர்வு உங்களுக்குள் ஏற்பட்டுவிடும். இந்த விழிப்புணர்வு பற்றி நிறைய பேசுகிறாங்கல்ல. விழிப்புணர்வு என்பது உங்கள் காரியங்களை தானாகவே ஏற்றும். எல்லா பாதுகாப்பு அம்சங்களோடும் நீங்கள் விரும்பியவாறு உங்களுடைய வேலை அமையும். இந்த விழிப்புணர்வுக்கு வரணும்னா உங்கள் மனதை நிறுத்தணும். மனதை நிறுத்தாமல் நீங்கள் ஒரு நாளாவது வேலை செய்து பாருங்கள். உங்களுடைய மன ஆற்றலை உங்களால் செலவு பண்ணாமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ஊதாரி. எதுக்குன்னு தெரியாமல் வந்து எந்த வேலை செய்தாலும் பாட்டு கேட்டு செய்கிறது, பாட்டு கேட்டு சாப்பிட்றது, ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை நீங்கள் கூடவே செய்கிறேன்னு தெரியுமா? அது என்ன அர்த்தம்? அது நம்ம ஊதாரின்னு அர்த்தம். சரியாக வேலை செய்ய தெரியலன்னு அர்த்தம். அப்புறம் ஏதாவது சொன்னால் கோவம் வேறு வரும். ஏங்க இது இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சலிப்பு வந்துடும். ஏன்னா விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வுடைய மக்கள் செய்கிறது தான் வேலை. விழிப்புணர்வற்ற மக்கள் அந்த கான்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்கல்ல, மனதை நிறுத்தி விடுவது. ஒரு விஷயத்தை செய்யும்போது மனம் நின்றுணும். மனமும் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா வேலை ஒழுங்காக நடக்காது. எதாவது பேசிக்கிட்டே பார்த்துக்கிட்டே செய்துக்கிட்டே இருந்ததுன்னா மெக்கானிக்கல் மைண்டில் பழகின விஷயத்துலேருந்து மனம் வேலை செய்யும். ஏற்கனவே பழகி வச்சுருக்கீங்களா, அதுலேருந்து மனம் வேலை செய்யும். இது நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. அந்த மெக்கானிக்கல் மைண்டு உபயோகம் பண்ணுறதுல தான் கவனம் பண்ண தவிர, ஏன்னா பழகின விஷயம் இருக்குல்ல, அதை வச்சே வேலை செய்வாங்களே தவிர விழிப்புணர்வு வேலை செய்யணுன்றது யாருக்கும் வந்து விருப்பமே இல்லை. ஏன்னா அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. விழிப்புணர்வு வேலை செய்யும் போது தான் இறைவன் உங்களோடு இருக்கிறான், இறைவன் உங்களை கண்காணிக்கிறான், இறைவன் உங்களை இயக்குகிறான்னு பொருள். மனதில் வேலை செய்யும் போது சாத்தான் தான் உங்களை இயக்குவான். உங்களுடைய அறிவு தான் இயக்கும். நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் மட்டும் தான் இயக்கும். எனக்கு அது தெரியும்னுவீங்க. எனக்கு அது தெரியும், அது எனக்கு பழகிருக்குது, நான் ஏற்கனவே அதை பார்த்துருக்குறேன், இது மாதிரி நடந்துருக்குது. இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை. ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போச்சு. அதுவே திரும்பி நடக்குன்ற எந்த சாத்தியக்கூறும் இங்கே இல்லை. புதுசாக தான் நடக்கும் எது நடந்தாலும். இப்போ நீங்கள் கார் ஓட்டிங்கன்னா டெய்லி புதுசாக ஓட்டிங்களா, இல்லை வேறு மாதிரி? ரோடு புதுசு தானே, யார் எப்படி வருவாங்க என்ன வருவாங்கன்னு ஒன்றும் தெரியாது. அலர்ட்டாக இருக்கணும். கார் ஓட்ட தெரியுன்றது மெக்கானிக்கல் மைண்டு. இயந்திரத்தனமான மனதில் அந்த கற்றுக்கொண்ட அறிவை நீங்கள் ஓட்டுறீங்க. என்ன விழிப்புணர்வில் ஓட்டும் போது வேறு விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எந்த தவறும் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இயந்திரத்தனமான மனதில் வேலை செய்யும் போது ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மனதை செலவு செய்கிறதுன்றது தான் பெரிய தொந்தரவான விஷயம். மனதை நிறுத்துவது எப்படின்னா, செலவு நிறுத்துங்க. ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி வியாகியானம் நிறைய பண்ணணும்னு தோணும் போது பண்ணாதீங்க. நிறைய சொல்லணும்னு சொல்லும்போது சொல்லாதீங்க. சரின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எதிரான ஒரு பேச்சு வரும்போது ஏற்றுங்க. சரி, எதிராக பேசுகிறாங்க, தெரியாமல் சொல்கிறாங்க, இல்லை தெரிஞ்ச கூட சொல்லட்டுமே பண்ணா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனதை கட்டுக்குள்ளே வரும்போது இந்த அடக்கும் பொழுது ஒரு தீ ஒன்று பரவும். மனதை நிறுத்தும் பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு தீ ஒன்று பரவும். தீ ஒன்று பரவி தாங்க முடியாத நிலைமைக்கு கூட்டணும். நீங்கள் சாதாரணமாக மனதை ஏற்றுக்க பழகும் பொழுது ஏற்றுக்க முடியாத தன்மை நிறைய வரும், எரிச்சலாக வரும். ஆனால் நிறுத்துவீங்க. சரி, பேச வேண்டாம், சரி சொல்ல வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் உங்கள் மனதை நிறுத்த பழகும் பொழுது வேதனை நிறைய இருக்கும்.
ஏன்னா உங்களுக்கு அது பழக்கமில்லாத ஒன்று தானே. பழக்கமில்லாத ஒன்றை வந்து நீங்கள் பழக ஆரம்பிக்கும் போது வலி இருக்க தானே செய்யும். இந்த வலி தாங்கி 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 வேதனை அடைஞ்சு 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 நீங்கள் வந்து அதோட உச்சநிலைக்கு போகும்போது 273 கெல்வினில் வந்து எப்படி ஐஸ் வந்து ஃபயர் ஆகிடுமோ அது மாதிரி ஒரு 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 கட்டத்தில் வந்து மனம் வந்து சாதாரணமாகிடும். இந்த இடையில திண்டாட்டம் தான் பெரிய வேலை. ஏன்னா அந்த பழகாதனால இது இது விவரிக்கிறது கூட பெரிய கஷ்டமான வார்த்தைகள் வந்து இது கிடைக்கிறது கடினம். இது ரொம்பவும் பழகிறது தான், இது அபியாசம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாரும் அவங்க மன ஓட்டத்தை வந்து ஓட விட்டுட்டு அதன் பின்னாடி நின்றுக்கிட்டு தான் வேலை செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மனக்குதிரையை அடக்க முடியாமல் ஓடிக்கிட்டே இருக்குது. இடையில கொஞ்சம் வேலை செய்கிறாங்க. அந்த வேலையிலே பெருமை வேறு இருக்கும், அந்த வேலையிலே பெருமிதம் வேறு இருக்கும், வேலை செய்கிறன்ற நினப்பு வேறு இருக்கும், உழைக்கிறன்ற நினப்பு வேறு இருக்கும். இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறவன் வந்து குடிச்சவரை தவிர கொண்டு வர மாட்டான். எதாவது உழப்பி விட்டுட்டு எதாவது செய்துட்டு காரணம் சொல்லிட்டு தன்னை நியாயப்படுத்திக்கிட்டு முயல்வான். எவன் வந்து விமர்சிக்கப்படும் பொழுது அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிறானோ, கேட்கிறானோ, செவியேற்கிறானோ, அப்போ தன்னை நியாயப்படுத்த முயலாது இருக்கிறானோ அவன் தான் மனதை நிறுத்த முயல்கிறான். புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களை பற்றி ஒரு குறை சொன்னால் உங்களால் சட்டுன்னு ஒத்துக்க முடியுமா? அப்படிலாம் இல்லை, இப்படிலாம் இல்லை, அது நீங்கள் சொல்கிறது தப்பு, அது எப்படி என்னால் ஒத்துக்க முடியும்? இப்படி சண்டைக்கு போயிடும்ல. உங்களுக்கு எதையுமே சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போது குருவுக்கு பணிதல் என்னென்னு கேட்குறாருன்னா, இந்த குருன்றவங்க வந்து வழியை அறிப்பவர்கள், இருளை நீக்குபவர்கள். எல்லா விஷயத்துலையும் யாராவது ஒன்று செய்வாங்க. அது சின்ன சின்ன ஆட்கள் கூட உங்களை வகைப்படுத்துவாங்க, அப்படி செய்யாதவ இப்படி செய்யாதப்பான்னு சொல்லுவாங்க. ஆரம்பமே பணிதல் என்பது இருந்தால் நீங்கள் வந்து உயர்நிலையில் உங்களுக்கு பாடம் போதிக்கிறவங்ககிட்ட வந்து அந்த பணிதல் வந்துடும். சாதாரண மனிதர்கிட்ட பணிதல் தான் ஒரு குருவை உங்களை அடைய செய்யும். ஒரு குருவை அடைதல், குருவிடம் பணிதல் எப்படின்னா, குருவை பார்த்து குருன்னு தெரிஞ்சுட்டு பணியறதில்லை. சாதாரண மனிதர்களிடம், மனைவி மக்களிடம், உறவினர்களிடம் தன்னை கட்டுப்படுத்தி தேவைக்கு பேசி தேவையில்லாதவற்றை நீக்கி தன்னுடைய மனதை பணிஞ்சு பணிஞ்சு பழகினவன் தான் குருவை அடைகிறான். இது வந்து சாதாரண காரியமாக உங்களுக்கு தெரியுமா? இப்போ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, உங்கள் மனைவி மக்கள் இருக்காங்க, உறவினர்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கள்ல, கல்யாணத்துக்கு வரணும், பத்திரிக்கை வைப்பாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன் வச்சுருக்க வாங்கன்னுவாங்க, ஏதாவது ஒரு உலக காரியங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏற்றி பேசுவாங்க, அவங்களுடைய தேவைகளை முற்படுத்துவாங்க. ஏதாவது ஒன்று ஒரு கலவரம் நடந்துக்கிட்டே இருக்கும், மனக்கலவரம். புரியுது உங்களுக்கு? இப்போ இந்த சாதாரண மனிதர்களிடம் பணிய தெரியாதவனுக்கு குரு கிடைக்க மாட்டாங்க. சாதாரண மனுஷன்கிட்ட பணிஞ்சு 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 தன்னை வந்து வசப்படுத்தி தன் நிலைக்கு தானே எவன் ஆளாகிறானோ அவனுக்கு தான் பெரிய விஷயங்களுக்கான வாயில் திறக்கும். அந்த பெரிய விஷயங்களை அறிந்த குரு அவனுக்கு தானே பிரசன்னமாவார். யாராவது நல்லா பேசுகிறவங்க, அது பண்ணுறவங்க, இது பண்ணுறவங்க, விளக்கம் கொடுக்குறவங்கலாம் நம்ம குருன்னு சொல்ல முடியாது. குரு என்பவர் உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்க இருளை நீக்குபவர் தான், புதுசாக வந்து எதையும் கொடுக்குறவர் கிடையாது. அப்போ இந்த பணிதலை வந்து ஆரம்பத்திலே பழகணும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பழகணும். அபியாசம் தான் ரொம்ப முக்கியம். மனதை அடைக்க பழகிறதுனா பிறருடைய நியாயங்களை வந்து கொஞ்சமாவது யோசிக்கணும். அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களோ தெரியாமல் சொல்கிறாங்களோ உடனே அவங்கள விளக்கி நியாயப்படுத்தி அது தப்பு இது தப்புன்னு எதுக்கு சொல்லணும்? கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்து அந்த விஷயத்தை நம்ம ஏற்று பணிஞ்சு அதை சிந்தித்து நம்ம பொறுமையாக இருக்கிறதுனுடைய ரகசியத்தை அறியணும்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்க பழகணும். இதை வந்து அடிப்படையில் இப்போ நான் சொல்கிறது வந்து வெறும் வார்த்தை கட்டமைப்பில் சொல்ல முடியாது. நமக்கு வந்து நித்தம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். யாராவது ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிவிடுவாங்க. எல்லாம் மனதாலேயே இயங்கிட்டு இருக்கிறதுனால, மனதை பற்றி ஒன்றும் தெரியாதனால ஏதோ ஒன்று தெரிஞ்சு பேசுவாங்க, தெரியாமல் பேசுவாங்க. இப்போ மனதை நிறுத்தணுன்ற பெரிய விஷயத்தை அறியணும்னு யாருக்கு வந்து தேவை இருக்குதோ
அவங்க இந்த சாதாரண விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்க பழகணும் முதல்ல. அவ்வளோதான். இருக்கிறது வந்து செலவு செய்யணும், தேவையின் மீது இருக்கணும், தன்னை முற்படுத்தக்கூடாது, தன்னை நியாயப்படுத்தக்கூடாது. யாராவது விமர்சனம் பண்ணும்போது சரின்னு சொல்லி கவனிக்கணும். இப்போ நீங்கள் ஏங்க இப்படி தப்பாக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இல்லையே சரியாக தானே செய்கிறான், அவனால் மனதை நிறுத்த முடியாது. அதான் தப்புன்னு சொல்கிறான்ல, தப்புன்னு சொல்கிறான்ல, தப்பாக இருக்குதா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கொஞ்சம் என்ன நிற்கணும். தப்பாக செய்யலாம், ஆனால் நீங்களே செய்யுங்களேன்றோம். ஆனால் நீங்கள் செய்யுங்க, நான் செய்கிறது எப்போதாலும் தப்பாக தான் தெரியும். எதாவது ஒன்று சொன்னோம்னாலும் அதே மாதிரி பேசுகிற மனிதர்கள் தான் நிறைய பேர் இருக்கு. நம்மளும் சேர்ந்து அதே மாதிரி தான். வீட்டில் சாதாரண விஷயங்கள் கூட கணவன் மனைவிக்குள்ளே கூட இந்த நிறைய பிரச்சனை வந்துடும். ஏன் பார்த்தாலும் இதே மாதிரி செய்கிறேன்னா வேறு எப்படி செய்கிறதுன்னு. இப்போ ஏற்படக்கூடிய அந்த மன எரிச்சலை வந்து நம்மளால் தாங்கிக்க முடியாது. தாங்கிக்க முடியாதனால நம்முடைய உடம்புல இருக்க சக்தி உடனே மனதோடு சேர்ந்துட்டு வார்த்தைகள் தடிக்கும். அடிச்சு பல்லகெல்லாம் உடச்சிருவோம், வாயை மூடணும், சரின்னு ஆரம்பிச்சிருவோம், சண்டைக்கு ஆரம்பிச்சிருவோம். ஒன்று அவங்க எதிராளி அடங்கணும், இல்லை பணியணும், இல்லை சாரி சொல்லணும், இல்லை மன்னிப்பு கேட்கணும். எதிர்த்து ரொம்ப பேசுகிறாங்கன்னா உங்கள் உடம்புல சக்தி இல்லைன்னா நீங்கள் தானாக அடங்குவீங்க. பேசுகிறது சேல் இல்லைன்னு வச்சுங்களேன், தானாக அடங்கிடுவான். பேசுகிறதுக்கு பலம் இருந்ததுன்னா சேர்ந்து கத்துவான். இப்போ மனம் வந்து வாரி வாரி குப்பத்தட்டில் கொட்டிக்கினே இருக்கலாம். இவனுக்கு சாதாரண ஒரு தேவை கூட நிறைவேறாது. அவன் விரும்பின எந்த ஒரு விஷயம் கூட நிறைவேறாது. நல்ல காஃபி கொடுத்தா கூட கசப்பாக இருக்கும், அந்த காஃபி குடிக்காது. ஏன்னா அவன் மனமும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை, சக்தி சரியில்லை, இந்த சுவை நரம்புகள் எல்லாம் செயலிழந்திருக்கும். இது காஃபியாக கழனி தண்ணியான்னு கேட்பான். ஏதாவது ஒன்று பிரச்சனை ஏற்பட்டுரும். இப்போ புரியுது அவங்களுக்கு? இங்கே சாதாரண விஷயங்களில் வந்து மனதை செலவு செய்கிறத வந்து நம்ம அதிகப்படுத்திகிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளால் எந்த சித்தியும் அடைய முடியாது. எந்த காரிய சித்தியும் நம்மளால் அடைய முடியாது, எந்த காரியத்தையும் ஒழுங்காக செய்ய முடியாது. இப்போ அளித்தவற்றிலிருந்து செலவு செய்கிறதுன்றது வந்து உலகப் பொருளை தேடுறதுன்றதும் உண்டு. உலகப் பொருளை அதிகமாக்கிறதுலேயே நம்ம அதிகபட்ச மனதை செலவு பண்ணிடுவோம். இருக்குது பரவாயில்ல, போதும், இன்றைக்கி இருக்குது, இது செலவு செய்வோம், நாளைய வாழ்க்கை வந்து கொண்டு இருக்கிறது, நல்லபடியாக வரட்டும், இப்படி அமைதி அடைய தெரியணும். இந்த இவர் ஒருத்தர் இருந்தார், நம்ம ஃப்ரெண்டு இருந்தார், பேர் சொல்ல வேணாம். அது வந்து நாளைய வாழ்க்கை வந்து என்ன ஆகுன்னு தெரியாது, நாளைக்கு தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தப்பான காரியங்களை இப்போவே செய்வார். நாளைய காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இன்னைய வாழ்க்கையை தொலைச்சிருவார். நோயாளிகள், வியாதியஸ்தவர்கள், அடிபடுறவங்க, விபத்தை நிகழ்த்துறவங்க, இவனுங்க எல்லாமே இந்த மனக்கோணல் உள்ளவன் தான். நிறைய விபத்துகள் நிகழ்த்தும். அவன் எதுக்கு அவ்வளோ வேகமாக போகிறான்னு தெரியாமல் போயிட்டே இருப்பான். வண்டியை ஓட்டிகிட்டு எங்கேயோ பார்த்துட்டு எப்படி போவான், என்ன நடக்குன்னு தெரியாது. எது வருதுன்னு ஏன்னா விழிப்புணர்வு இல்லை, மனதால் வேலை செய்வான். இயந்திரத்தனமான மனதில் வேலை செய்யும் போது அவனும் இயந்திரத்தனமான மனதில் வந்துட்டுருப்பான். ஏதோ ஒரு அளவுக்கு இறைக்கருணையினால் நம்ம பாதுகாக்கப்படுறோமே தவிர, மற்றபடி ஒவ்வொரு மனிதன் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும், என்ன நடக்குன்னு தெரியாது. அந்த அளவில் இந்த மனம் வந்து செலவு செய்யப்படுது. சும்மா சாதாரணமாக ரோட்டில் போகும்போது ஒரு லேசாக ஒரு வண்டியை உரைச்சிட்டு போதும், உயிர் கொலை அளவுக்கு ஆகி போயிடும். அது ஒன்றும் இல்லாத பொருள். ஒரு கார் ஒரு 10-20 லட்ச ரூபா இருக்கலாம், 1 கோடி ரூபா கூட இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. 1 கோடி ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். உயிரை வாங்க முடியுமா? கை கால் போயிடுச்சுன்னா கை காலை சரி பண்ண முடியுமா? அப்போ மனதை நிறுத்துறதுன்றது வந்து விழிப்புணர்வில் வேலை செய்யும்போது தான் அந்த ஒழுங்காக வேலை நடக்கும். மனதை நிறுத்த தான் விழிப்புணர்வு வருமே தவிர, மனம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு விழிப்புணர்வு வராது. நீங்கள் சரியான வேலை செய்பவர்களும் இல்லை. கடமையை செய்துட்டு பலனை எதிர்பார்க்குற கூட்டம்லாம் இதுதான், மனதால் வேலை செய்கிற கூட்டம். அந்த மனது கூட ஒழுங்காக வந்து நிறைய மனம் இருந்துச்சுன்னா சரியாக வேலை நடக்கும். மனமே இல்லாதனால 10வது மனம் வேலை தப்பாக நடக்கும். சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான். அப்போ வந்து இதை பார்க்குறவங்க சொன்னால் புரியாதுன்றதுனால இவன் சொன்னால் கேட்க மாட்டான். இவனுக்கு எதுக்கு சொல்லணும், சரி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் தான் கைவிடப்படுறவன். யார் கடவுள் கைவிடுறான்னா, யாருடைய தவறுகள் சுட்டி காட்டப்படாமல் விட்டுவிடப்படுகிறதோ அவன் கைவிடப்பட்டவன். சுட்டி காட்டும் பொழுது எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் பாதுகாக்கப்பட்டவன். புரியுதா?
சுட்டி காட்டும் பொழுது தன் தவறை ஏற்றுக்கொண்டு சீர் செய்ய முனைபவன், தன் மனதை நிறுத்தி விடுபவன் பாதுகாக்கப்படுபவன். இல்லை சுட்டி காட்டும் பொழுது கோபமடைபவன், தன்னை நியாயப்படுத்துவனா கைவிடப்படுபவன். அவனுக்கு உலக காரியங்கள் சீக்கிரத்தில் கைவசம் வராது, விரும்பியது கிடைக்காது. வேறு ஒன்றும் இல்லை, அப்போயே தண்டனை நிறைவேற்றும், தீர்ப்பாயிடும். ஏதாவது ஒன்று அவனுக்கு வரணுன்னு இருக்கும், அது வராது. வாழ்க்கை சுகப்படணும்னு இருக்கும், சுகப்படாது. ஏன்னா அவனை விழிப்புணர்வு நோக்கி அவன் செலுத்தப்படும் பொழுது அவன் அதுக்கு தயாராக இல்லை, அது கேட்குறதுக்கு அவன் தயார் கிடையாது. தன்னை நியாயப்படுத்துறதையும் முனைப்பாக இருக்கிறவன் என்றைக்கும் முன்னேற முடியாது. எதை சொன்னாலும் இப்போ இவன் சொன்னான் காலையில் எப்படிப்பா வந்தேன் அப்படின்னு, நம்மளாக டைம் செட் பண்ணாலும் அது சரியாகாது. அது ஏற்படும் பொழுது நம்ம கிளம்பி போயிடணும். எண்ணம் எப்போ உதயமாகுதோ அப்போ தான் நம்மளால் அதை செய்ய முடியும். இது ஒரு அறிவுன்னு அவன் வச்சுருக்கிறான்ல, இந்த அறிவு வச்சுக்கிட்டு அவன் காலம் முழுதும் ஓட்டுவான். விழிப்புணர்வுக்கு வரவே முடியாது. விழிப்புணர்வு என்பது விருப்பத்தின் அடிப்படையில் சும்மா இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஞானம். என்ன விரும்புகிறோமோ அந்த விருப்பத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் சாதாரணமாக இருக்கும் பொழுது, நம்முடைய மனம் அடங்கி இருக்கும் பொழுது பேராற்றல் உடையவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். அந்த விருப்பமானது மனதை செலவு செய்யாதிருக்கும் பொழுது தானாகவே இந்த காரியத்தை நிகழ்த்தி விடுகிறது. அது விழிப்புணர்வால் நடக்கிற காரியம். அதுக்கு ஒரு வியாக்கியானமே இருக்காது. எப்படிப்பா வந்தேன்னா நல்லபடியாக வந்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கு விளக்கம் கொடுக்குற ஆரம்பிக்கிறோம்ல, அது எப்படி தோணுதோ, எண்ணம் எப்போ உருவாதோ அப்போ தான் நம்மளால் வர முடியும்லாம் சொல்லல. அது திரும்பவும் மனச்செலவு தான். மனச்செலவுக்கு நம்ம எப்போவுமே தயாராக இருக்கிறோம். நிறைய செலவு பண்ணுறோம் தானே. மனதை நிறுத்தா பழகிறதுனா, மனதை நிறுத்துறதுன்றதுன்னா உங்களை அங்கலாப்பெல்லாம் நிறுத்திடணும், உங்களை நியாயப்படுத்துறது நிறுத்திடணும், உங்களை விளம்பரப்படுத்துறதை நிறுத்திடணும். நீங்கள் பாட்டில் சும்மா இருங்க. இப்போ சூரியன் வருது, அது விளம்பரப்படுத்தினா வருது, ஜகதகன்னு வருது, எல்லாருக்கும் பயன்படுது, அது பாட்டில் போயிடுது. இப்போ சூரியனை தண்ணி ஊற்றி அணைக்க முடியுமாப்பான்னு என் பையன் கேட்டான். தண்ணி ஊற்றி அணைக்க முடியாதுப்பா, அது ரொம்ப பெருசு. கடலில் முக்கி விட்டால் என்ன பண்ணலான்னு கேட்டான். கடலில் முக்கினாலும் அணையாதுப்பா, அது ரொம்ப பெருசு அப்படின்னு. சூரியன் அணையவே அணையாது அப்படின்னா. அணையாதுப்பா, ராத்திரியில் அணைஞ்சிடுதுன்றான். ராத்திரியில் அணைஞ்சிடுது காணன்றான். இப்போ அது அவனுடைய சிந்தனை ஒரு உலக காரியங்களை பற்றி சிந்திக்குது. ஏன் அப்படின்னு யோசிக்கிறான். யோசிக்கும் போது கேள்வி கேட்குறான். கேள்வி கேட்டு அந்த ராத்திரியில் அணைஞ்சிடுதுன்னு சொல்லிட்டான். இதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ராத்திரியில் இப்போ அதுக்கு மேலே அவனுக்கு விளக்கிறது நம்மளால் இயலாத ஒரு காரியம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுகின்ற மனம் செலவாகிட்டே இருக்கும். அது யோசனை. ஒரு காரியத்தை உற்று நோக்கி இது ஏன் எதற்காக அப்படின்னு ஒரு யோசனை அறிவியல் பூர்வமானதுன்றான். ஆன்மீக பூர்வமானது எதுன்னா நீங்கள் யோசிக்கக்கூடாது. யோசிக்காமல் விருப்பத்தில் மட்டும் நிற்கணும். அறிவியல் காரணத்துக்கு ஒரு அளவுக்கு யோசிச்சுட்டு அங்கேயும் போய் நீங்கள் மனதை நிறுத்தணும். ஓரளவுக்கு மேலே மனம் அறிவு வேலை செய்யாது. உங்களுடைய ஃபெசிலிட்டேஷன் கூட என்னென்ன இருக்குதோ அது வரைக்கும் தான் அந்த மனம் வேலை செய்யும். அதுக்கப்புறம் அந்த காரியம் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு தானாக வரணுமே தவிர, அதுவாக வெளிப்படுத்தணுமே தவிர நீங்கள் வெளிப்படுத்த முடியாது. அந்த வெளிப்படுத்தின விஷயத்தை வச்சு டெவலப்மெண்ட் பண்ணலாம் நிறைய விஷயங்களை. இப்போ ஐன்ஸ்டைன் கரண்ட்டை கண்டுபிடிச்சாருன்னா கரண்ட்டை பிரித்து எடுக்க தெரியாது. கையில் கிடைக்காத ஒன்று கண்டுபிடிச்சார். ஐன்ஸ்டைன் தானே கண்டுபிடிச்சார். எடிசன் கண்டுபிடிச்சார். கையில் கரண்ட்டை கண்டுபிடிக்கும் போது அது கையில் கிடைக்காத ஒன்று டாக்டர் கண்டுபிடிச்சார். அது பார்த்துட்டாரு. அது விளைவு தானாக ஏற்படுதான், ஏதோ ஒன்று நடக்குது. அதை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்லாம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஒரு அளவுக்கு மேலே மனம் வேலை செய்யாது. மனம் நிற்கும் பொழுது விழிப்புணர்வின்பால் நிறைய வெளிப்பாடுகள் நமக்கு கிடைச்சிடும். ஆன்மீக வெளிப்பாடுகள் என்பது மனதை நிறுத்துவதால் ஏற்படக்கூடிய மாபெரும் அதிசயம். விஞ்ஞானத்திலே அதுதான், மெய்ஞானத்திலே அதுதான். ரெண்டும் ஞானம் தான். மெய்ஞானம் தானாக நடைபெறுவது, விஞ்ஞானத்துக்கு கொஞ்சம் முயற்சி தேவை. ஒரு முயற்சி செய்துட்டு கொஞ்சம் ஒரு அளவுக்கு அப்புறம் மெய்ஞானத்துக்கு வந்துடணும். நீங்கள் சும்மா இருக்கும் பொழுது தானாக வெளிப்படும். ஆகவே இந்த விழிப்புணர்வு என்பது உங்களுடைய மனதை நீங்கள் தேவையற்ற விஷயங்களிலிருந்து விலக்கி வைப்பது, செலவு செய்யாதிருப்பது, மனதை நிறுத்தி விடுவது. இப்படி இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா மனம் விழித்து கொண்ட பிறகு ஆன்மாவாக மாறிவிடும்.
அது தானாக இயங்கும் சக்தி உடையது. அதுக்கு போக்குவரத்து இல்லை, அதுக்கு எந்த தேவையும் இல்லை. புரியுது உங்களுக்கு? அதனால் அது முழு ஆற்றலோடு இருக்கிற காரணத்தினால் எல்லா காரியங்களும் அதற்காக தானாகவே நிகழும். இதுதான் இந்த விழிப்புணர்வுடைய விசேஷம். மன விழிப்பு என்பது மனம் இல்லாமல் இருக்கிறது தான். இது எப்படி நிறுத்துறது அப்படின்னா, உலகத்தை மீட் பண்ணும்போது உலகம் இயங்கிறத அனுமதிங்க, அவ்வளோதான். உங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிங்க. அதை வீட்டில் கூட இருக்கிற மக்கள் எல்லோரும் அறிவு பெற்ற மக்கள் கிடையாது. ஏதோ தெரிஞ்சு வச்சுட்டாரு வேலை செய்வாங்க. அவங்க ஏதாவது சொன்னால் உடனே நீங்கள் சண்டைக்கு போய் பெருசாக அறிவு புகட்டி ஏதோ பண்ணணும்னு இருக்காமல் சொல்லட்டும், கொஞ்ச நேரம் சொல்லட்டும், கொஞ்ச நேரம் சொல்லட்டும், என்ன பேசுகிறாலும் பேசிட்டோம். இதை அனுபவப்பட்டால் மட்டும் தான் தெரியும். நான் நிறைய அனுபவப்படுறதுனால இதை சொல்கிறேன். காலைல கேட்கும்போது கூட அது விளக்க முடியாதுன்னு தெரியுது. அப்போ ஏற்றுக்கொள்ள முடியும். சரி, அது செய்ய மாட்டாங்க, காது போட மாட்டாங்க. இல்லை போடணும் அப்படின்னா, அப்போ நம்ம சொல்ல காலையிலே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு அறிவு இருக்குதா, உனக்கு எழுந்தவொடனே இது உனக்கு வேலையாக, அது அவங்க வீடு தானே, அது எதை கட்டிட்டு போகிறாங்க, உனக்கு என்னடி வந்தது அப்படின்னு நம்ம சண்டை போடலாம். ஒரு ஐடியா வந்திருக்கு சொல்கிறாங்கன்றதோடு நம்ம நிறுத்தினோம்னா, அதை ஏற்றுக்கொண்டோம்னா பிரச்சனை இல்லை. நான் சமாதானத்தை பார்த்தேன். அது அந்த மனசமாதானம் என்பது பிறருடைய அறியாமையை வியாக்கியானம் பண்ணாமல் இருக்கிறது தான். முடிஞ்சால் அவங்களுக்கு நல்ல விதமாக விளக்கி பார்க்கணும். நம்மளால் நல்ல விதமாக விளக்க முடியாது, பெரும்பாலும் விளக்க முடியாது. அறிவுபூர்வமாக தான் விளக்க முடியும். போடலாம், நல்லது தான், போட்டால் நல்லா தான் இருக்கும், சரி பார்க்கலான்னா சமாதானம். அறிவோடு பேசி, அங்கே எவனா போடுவானா, மாடியில் கதவை திறந்து கீழே விழுந்து பல்லு மூறி உடையிறதுக்காக எவனா முட்டாள் செய்வானான்னு இப்படியும் பேசலாம். இல்லை, அவங்க கருத்தை ஏற்றுக்கொண்டு போடலாம், போட்டால் நல்லா தான் இருக்கும், சரி வாய்ப்பு வரும்போது போட்டலான்னா அவங்ககிட்ட ஒரு ஏற்பு திறன் இருக்கும், நம்ம சமாதானத்தை பண்ணி கொண்டதாக இருக்கும். அப்படி தேவைன்னும் போது அது தானாக அமைஞ்சிருதாமல் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ எதிராளியை கையாளுறது ஹேண்ட்லிங் ஆஃப் மைண்டு, மனங்களை கையாளுவது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இங்கே யாருக்கும் ஒத்துக்காதுங்க. ஒரு மனதுக்கு இன்னொரு மனதுக்கு ஒத்துக்காதுங்க. உங்களுடைய உடம்பு தேவை, உலக தேவைகளை நீங்கள் படையில் வைக்கும்போது தான் ஒரு மனம் உங்கள் கூட கட்டுப்படும். சில மனங்கள் உலக தேவை, உலகத்தையே எழுதி வச்சாலும் கட்டுப்படாது. பெரிய தொந்தரவான விஷயம். அதனால் நம்ம எதிராளி ஏற்றுக்கிறது நம்ம தான் ஏற்றுக்கணும், நம்ம தான் ஒத்துக்கணும். யாரும் நம்ம கூட ஒத்து வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. ஒத்து வரத்துக்கான எந்த வாய்ப்பும் நமக்கு தென்படாது. தென்பட்டாலும் நம்ம அச்சத்தோடு தான் இருக்கணும். புரியுதா? முதல்ல பலி நம்ம தான் நம்ம மனதை அறுக்கணும். செய்யவே மாட்டாங்க. 1000 காரணம் இருக்குது அவங்களுக்கு, 1000 விஷயங்கள் இருக்குது. குறை எல்லா இடத்துலையும் குறை நடக்கும். இப்போ ஒரு வேலை கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம், அந்த வேலையை போய் செய்துட்டு வரும்போது அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறைய சந்திச்சிருப்பாங்க. நம்ம இங்கேருந்து அதை வேறு கண்ணில் பார்ப்போம். அந்த ஃபீல்டுக்கு போகிறவன் அந்த வேலையை செய்யும்போது அவனுடைய மனம் எங்கேயோ ஓடி இருக்கும், டீ குடிச்சிருப்பான், சுற்றிருப்பான், யாரையோ பற்றி பேசியிருப்பான், வேலையை மறந்துருப்பான், கவனம் இல்லாமல் இருப்பான். ஏதோ ஒன்று செய்துட்டு இல்லை மனம் எங்கேயோ ஓட விட்டுட்டு காரியத்தை யாராவது சரி அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வர சொல்கிறாங்கன்னு வந்துடுவான். வேறு செய்யலான்னு தெரியாது. இந்த மன ஓட்டத்துக்கு இடையில் மக்கள் சிக்கி தவிக்கிற மக்கள்கிட்ட வேலை கொடுத்தா அரைகுறையாக தான் நடக்கும். இப்போ நீங்கள் முழு விழிப்புணர்வில் இருந்தீங்கன்னா அந்த மனிதனுக்கான சக்தியை, ஆற்றல் நீங்கள் பங்கீடு செய்யும் போது அவன் உங்களுக்காக கொஞ்சம் வேலை செய்வான். இல்லைன்னா பெரும்பாலான வேலை ஒரு 60-80% சரியாக நடக்கும், 20% தப்பாக தான் நடக்கும். இந்த 20% தப்பாக நடந்தது உங்களை போட்டு காய்ச்சி தள்ளிடும். உங்கள் குற்றத்தை சொல்லி, அறிவு இருக்கா, உங்களுக்கு வேலை செய்ய தெரிஞ்சேன், அது பண்ணுற இது பண்ணுற, சோத்து முண்டோம் அப்படி இப்படிலாம் நம்ம திட்டி ஏதோ ஒன்று பண்ணி விட்ருவோம். ஏன்னா இவன் மனதை செலவு பண்ணி காலி பண்ணி எம்டியாக தானே போய் சுற்றி நிற்கிறான். இவனுக்கு சக்தியே இல்லாதவன் தானே அவன். புரியுதா உங்களுக்கு? அவனால் சரியாக வேலை செய்ய தெரியாது. அதனால தான் உலக காரியங்கள் பெரும்பாலும் சண்டை சச்சரவில் தான் நடக்குமே தவிர ஒழுங்காக முடிஞ்சதுன்றது ரொம்ப கடினம். சரியாக முடிஞ்சதுன்றது ரொம்ப கடினம். இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு நெகோசியேஷன் போகிறீங்க, ஒரு இது ஓப்பன் பண்ணணும், டெண்டர் ஓப்பன் பண்ணணும்னா போய் உட்கார வச்சுட்டு அவன் பாட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பான். 10 மணிக்கு வர சொல்லிட்டு 12 மணிக்கு உங்களை உட்கார வச்சுருப்பான். சார் வருவார் இருன்னு. வீட்டிலேருந்து கிளம்பி அவன் 1 மணிக்கு வரானா 12 மணிக்கு வரானா தெரியவே தெரியாது. தான் வந்துடுவார் நீங்கள் இவங்க நிலைமை என்ன ஆகும்?
மனதை சேமிக்க முடியும். ஒரு டாக்டர் வீட்டுக்கு போகிறீங்க, 2 பேஷண்ட் முன்னாடி உட்காந்துருந்தா எவ்வளோ டென்ஷன் ஆகிடுது. உள்ளே போன பேஷண்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வரலன்னா 2 மணி நேரம் ஆன மாதிரி இருக்கும். மனம் நெருக்கடி ஆகிடும். புரியுது உங்களுக்கு? தேவையின் அடிப்படையில் வந்து நீங்கள் உட்காந்துருக்கும் போது நேரமானாலோ இல்லை உதவிகள் கிடைக்கலனாலும் நீங்கள் உங்கள் மனதை வந்து நாசம் பண்ணிடுவீங்க. உட்காரலாம் முடியாது, காத்திருக்கலாம் முடியாது. நம்மளால் எதுவுமே நமக்கு உடனே நடந்து ஆகணும். புரியுது உங்களுக்கு? இந்த இடத்துலலாம் மனதை காப்பாற்றுறது எப்படி? விழிப்புணர்வு மட்டும்தான் உதவி செய்யும். மனதை வந்து நிறுத்தி சாதாரணமாக அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்க பழக தான் அங்கலாய்க்கிறதுலேருந்து விடுதலை பெற தான் இந்த மன விழிப்புணர்வுக்கு வரும். விழிப்புணர்வு வரும்போது உங்கள் வேலை தானாக நடக்கும். நிறைய விஷயங்களில் நம்ம இதை கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. காத்திருக்கிறது, போகிறது வருது, ஐயா வருவார் உட்காருங்கன்றது, வந்தாலும் வரலாமே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் நடக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்ல. அந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கணும். சரி இன்றைக்கி வரல, அவ்வளோதான், 2 மணி நேரம் உட்காந்துருந்தோம், அவ்வளோதான். இதன் மீது நீங்கள் தாக்கம் வந்து உங்களுக்கு ஏற்பட்டு அவன் வரல, நாசமாக போனான், அவனுக்கு இப்படி ஏமாத்துறான், பொய் சொல்கிறான், கடுப்பேற்றுறான், என் நேரம்லாம் செலவாயிடுச்சு அப்படின்னு நம்ம அங்கலாய்க்கலாம்ல. இந்த அங்கலாய்ப்பு இருக்கிற வரைக்கும் நீங்கள் திரும்பி உங்களை மனம் உங்களுக்கு நிற்காமல் மன செலவாகி நீங்கள் பலகீனனாகவே இருப்பீங்க. அப்போ நிகழ்வுகளின் மீது நீங்கள் அமைதி அடைதல் என்பது, சாந்தியும் சமாதானத்தையும் அடைதல் என்பது உங்களை விழிப்புணர்வுக்கு கூட்டிகிட்டு வரும். என்ன நிகழும் பொழுதும் எல்லாரும் மனதின் வழியாக வேலை செய்கிறதுனால அவன் இஷ்டத்துக்கு தான் வேலை செய்வான். ஒருத்தனை கூட கட்டுப்பட முடியாது. ஒருத்தனை கூட கட்டுப்பட முடியாது. சரியான நேரத்தில் சரியான வேலை செய்யணுன்றது வந்து ரொம்ப ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாலும் கூட வந்து அது செட்டாகி அமையறதுக்கு ஒரு காலத்தவணை நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணுன்னா எல்லாத்தையும் அறிபறியாக செய்யும்போது நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மனம் அவ்வளோ சிக்கலான விஷயம். சாப்பாடு, குடும்பம், சூழ்நிலை, உடம்பு, நோய், வறுமை, துன்பம், அவமானம் எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதன் வந்து மேலதிகாரியினுடைய கட்டளை இதெல்லாம் சேர்ந்து அவனை குழப்பி வச்சுருக்கும். ஆனால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ பெரும்பாலும் ரொம்ப துன்பத்துக்கு இடையில் தான் ஒரு காரியத்தை நிகழ்த்த முடியும். புரியுது உங்களுக்கு? அதனால் நம்ம வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து வேலை செய்கிறோம், போகிறோம், வரோம், நிறைய பேர் உழைப்பை நம்ம வாங்கும் பொழுதெல்லாம் நிறைய தவறுகளும் பிணக்குகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா அவனுக்கு கூடுப்பான்னு சொல்லும்போது அவன் அந்த சீட்டில் இருக்க மாட்டான், எங்கே மாட்டான், அவன் பாத்ரூம் போயிருப்பான். இவர் உடனே அவனுக்கு கூடும்போது அவன் ஆள் இருக்க மாட்டான் சீட்டில், அவனுக்கு மெமோ கூடன்றான். அவன் பாத்ரூம் போய்ட்டு வந்துக்கிட்டு மெமோவை பார்த்துட்டு என்னன்னு சீட்டில் நீ இல்லைன்னுவான். இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? இப்போ மனித உதவிகளை வந்து பெறுறதுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லைன்னா மனித உதவிகளை பெற முடியாது. மனித உதவி எல்லாமே நச்சுத்தன்மை வாய்ந்தது. ஏன்னா அவன் இஷ்டத்துன்னு வேலை செய்கிறான், அவனுடைய மனப்போக்குப்படி தான் அவன் போவான். அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால அந்த வேலையை செய்யணுன்ற வழிமுறை அவனுக்கு தெரியாது. அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ அவன் நச்சுத்தன்மையில் தான் அவன் செய்கிறது வெறுப்பாக இருக்கும், கோபம் இருக்கணும். கோபம் வருதுன்னா நீ விழிப்புணர்வில் இல்லைன்னு அர்த்தம். அவன் அப்படி தான் செய்கிறான், அவனால் அப்படி தான் முடியுது. இப்போ குறை சொல்லும் குணம் எங்கேருந்து பிறக்குதுன்னா நம்மக்கிட்ட பலம் இல்லாதனால தான். அவன் குறையாதான் வேலை செய்வான்றது நீங்கள் முதலே தெரிஞ்சிச்சுன்னா அவனால் ஏன்றதை செய்கிறான், முடிஞ்சதை பயன்படுத்திக்கலாம், முடியாத சொல்லுவோம். சொல்லி கேட்டால் சொல்லுவோம், கேட்கலன்னா விட்டுருவோம். அப்படின்னும் போது கேட்கலன்னா விட்டுருவோன்றது அவனுக்கான கெடுதி. கேட்கலனாலும் இப்போ கேட்கல, கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவனுக்கு சொல்ல வேண்டியது சொல்லுவோம், மெதுவாக சொல்லுவோம். சொன்ன பிறகு உணர்ந்த பிறகு அவன் விடுறான்னா அவன் கடவுள் நிராகரிக்கிறான்னு அர்த்தம். அவன் தான் நிராகரிக்கிற கூட்டம். இதெல்லாம் புரியுதா? ஏதாவது புரியல? புரியுது. அதாவது ஒருத்தர் நம்ம கூட வேலை, நீங்கள் ஒருத்தர் கூட வேலை செய்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவையை வந்து நீங்கள் சொல்லி செய்ய சொல்கிறீங்க, அவங்க பாதி தான் சரியாக செய்வாங்க, பாதி தப்பாக தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் அதை சுட்டி காட்டுறீங்க. சுட்டி காட்டும் போது அவன் தன்னை நியாயப்படுத்த முயல்றான்னு வச்சிங்களேன், அவன் வந்து கைவிடப்படுறான். அந்த நேரத்தில் அவன் தன்னை நியாயப்படுத்தும் போது கைவிடப்படுறான். ஏன்னா அந்த அவனுடைய தன்முனைப்பானது, அவனுடைய ஈகோவானது அவனை நியாயப்படுத்த முனையுது. இப்போ அவன் கைவிடப்படுறான். சரி அவன் வந்து நியாயப்படுத்துகிறான் அப்படின்னு, சரி அவன் எக்கெடுக்கிட்ட போகிறான் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் மனித குலத்துக்கு சேவையற்றவர்கள் இல்லை. காத்திருக்கணும், கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். கொஞ்ச நாள், ஒரு 2 நாள் 3 நாள் காத்திருந்து மெதுவாக சொல்லி பார்க்கணும்.
மெதுவாக சொல்லி அவன் மனநிலை சமாதானமாக இருக்கிற நேரமாக பார்த்து காத்திருந்து அது மாதிரி செய்யாமல் இப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது எவ்வளோ பெரிய பொறுமை வேணும் நமக்கு, வேணுமா வேணாமா? அவனை அவன் ஏற்றுக்கலை, தன்னை நியாயப்படுத்த முயல்றான், தன் காரியத்தை சரின்றான், அது நமக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன். அவன் மேலே ஒரு கோபம் இவனுக்கு எதனா அவன் நடந்தால் தான் சரியாகும், இவன் அவஸ்தைப்பட்டால் தான் இவன் உருப்படி ஆவான்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ அவனுக்கு நம்ம கேடு செய்கிறோம். அவன் நிராகரிக்கும் பொழுது அவன் கடவுளாக கைவிடப்படுறான் அவன். ஏன்னா அவன் தன்முனைப்பு இருக்கிற இடத்துல கடவுள் வரமாட்டார், பணிதல் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வருவார். இப்போ அவனுக்குன்னு ஏதாவது ஒரு நல்லது செய்துட்டு சமாதானமான ஒரு மனநிலைக்கு எப்போயாவது வருவான். அந்த நேரத்தில் சுட்டி காட்டும்போது அவனுக்கு புரியும் போது அவன் ஏற்றுக்கிட்டான்னா அவன் பாதுகாக்கப்பட்டவன். அந்த நேரத்துக்காக நீங்கள் காத்திருந்தால் தான் நீங்கள் நேர்வழியில் இருக்கிறவங்க. நீங்கள் உடனே சாபக்கணையை தூக்கிட்டு அவன் ஏதாவது ஆசைப்பட்டதா, அவனுக்கு அவனை அடிக்கடி படாதா, திருந்த மாட்டானா, கடுப்பேற்றுறான் நம்மளால் அவனை ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் நீங்களும் அவனும் வேறு இல்லை, ஒன்று தான். புரியுதா? இது எவ்வளோ நுணுக்கமான விஷயம். இப்போ ஒரு காரியத்தை செய்யும் போது அவனுடைய அறிவுக்கு தான் செய்கிறான், அவன் சொல்லணும், அது காத்திருந்து சொல்லணும், மெதுவாக சொல்லணும். சொல்லி இது காலம் எடுக்கும், ஆண்டு காலம் கூட ஆகிடும். ஒரு சின்ன விழிப்புணர்வு அவனை கொண்டு வரதுக்குள்ளே ஆண்டு காலம் ஆகிடும். இப்போ இந்த குருவினுடைய பணின்னா என்னது? இருளை நீக்குது. அவன் இருளாக தான் இருக்கிறான். அவனுடைய இருளை நீக்கும் போது அவன் அடிக்க வந்துடுவான், கடுப்பாய் அடிக்க வந்துடுவான். ஏய் போயா வேலையை பார்த்து நின்றுவான். ஏன்னா இருளை நீக்கிறதுன்னு சாதாரண விஷயம். அவன் இருட்டில் சோகம் வேண்டவா, அந்த இருளை நீக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் எல்லா குருமார்களும் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல அவனுக்கு வாழ்க்கையினுடைய உலக வசதி பண்ணி விட்டுறாங்க கொஞ்சம் போல். அதில் அவன் வசதியான பிறகு அந்த உலகப் பொருட்கள் கிடைச்சதுனாலேயே அவன் பணிவான். இறைவனுடைய பணி அப்படி தான், முதல்ல கொடுத்து தான் சோதிக்கிறது, முதல்ல உங்களை வளமைப்படுத்தி தான் சோதிக்கிறது. அது நீ வேணாம்னு நீயா நிராகரிச்சேன்னா சோதனை வேதனை ஆகிடும். அப்போ இந்த குரு கொஞ்சம் ஃபெசிலிட்டேஷன் பண்ணுவார், தன் அருளிலிருந்து, தானும் அவருடைய அருளிலிருந்து கொஞ்சம் கொடுப்பார். கொடுத்து கொஞ்சம் மூச்சு ஒருத்தி நேரம் கொடுத்து அவன் இருட்டில் இருக்கிறான்றதை அவன் சுட்டி காட்டுவார். சுட்டி காட்டும் போது அவன் தன்னுடைய இருளைத்தான் அவருக்கு காணிக்க வைக்க முடியும். தன்னுடைய இருளை தான் காணிக்க வைக்கணும். அந்த இருளை தான் அவருக்கு அவர் எடுத்துக்கணும். நீ ஒளியாக எடுப்பார். உனக்கு நீயே ஒளியாக இருக்கிறாய்ன்னு அதான் சொன்னாங்க, உனக்கு நீயே ஒளியாக இருக்கிறாய். அப்போ இருளில் இருக்கிறவன் இருளை நீக்கும்போது சரியாக நீக்க தெரியலன்னா சண்டை வந்துடும். அதுதான் அது பெரிய பாடு. இதுதான் பாடு சுமக்கிறது. இது ஒரு சிலுவை பாடு. உங்கள் இருளை நீக்க விடவே முடியாது, நீங்கள் விடவே அனுமதிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய ஈகோவானது எல்லாம் சேர்ந்து நான் சரின்னு நிரூபிக்கிறதுலே இருக்கும். நீங்கள் சரின்னு நிரூபிக்கும் பொழுது நானும் தப்புன்னு நிரூபிக்க மாட்டேன்னா சண்டை வந்துடும். புரியுது உங்களுக்கு? சரி நீ சரி தான், ரைட்டு விடு, நேரம் வரட்டும். அந்த நேரத்துக்காக காத்திருக்கிறது இப்போ ஒரு விஷயத்தை உடனே வளர்க்கணுன்னு அறிபறியில் துடிக்கிறான் பாருங்கள், அவன் பலகினன். இப்போயே சொல்லிடணும் அவனுக்கு, இப்போ சொன்னால் தான் புரியும். இந்த நாள் அப்படின்னு துடிக்கிறவனும் பலகினம் தான், அவனும் இவனும் ஒன்று தான், ரெண்டு பேரும் இருட்டு தான். யார் காத்திருக்கிறானோ, நேரம் பார்த்துருக்கிறானோ, அவன் அமைதியான நிலையில் வரும்போது சுட்டி காட்டுறானோ, மேலும் தன் அருளிலிருந்து வழங்குறானோ, அவன் தான் குருவாக இருக்க முடியும். புரியுதா? நீங்கள் ஏதாவது பழம் வாங்கினு காணிக்கத்துன்னு வருவீங்க, தூக்கம் வருதா? பாடமே ரொம்ப முக்கியமான இடம் இது, கவனிக்க தவறிட்டோம்னா போச்சு. பழம் வாங்கிட்டு வருவீங்க, ஏதாவது காசு கொடுப்பீங்க, இப்படி உட்காந்துருக்கிறவங்க குருவாக இருக்க முடியாது. நீ கொண்டு வரதே இருள் தான் கொண்டு வர. அந்த இருளை நீக்கும் போது உனக்குள்ள வேதனை வரும். உன்னை அறிவட்டவே முடியாதுன்னு அவருக்கு தெரியும். சரி, உங்களுக்கு சாதகமான சில வேஷங்களை முதல்ல கொடுத்து அனுபவிக்க செய்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்தி அந்த இருளை நீக்க முயலும்பொழுது அவன் பணிய ஆரம்பிக்கலாம். இந்த இருள் தான் காணிக்க, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய அறியாமை தான் காணிக்க. அது குரு காலையில் கொட்ட வேண்டிய ஒரு விஷயம். அறியாமை கொட்டும் போது நீ ஒளியாகிட போகிற, ஒளியாகும்போது நீ குருவாகிட போகிற. ஒரு குருவினுடைய காணிக்கை என்பது நீ குருவாகிறது தான், நீ சீடனாக இருக்கிறது இல்லை. நீ காணிக்க முழுதாக செலுத்தியிருக்கிறேன்னா நீ குருவாயிட்டான்னு அர்த்தம்.
நீ இன்னொருத்தருடைய இருளை போக்குறதுக்கான வேலையை ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்படி வந்து பிறருடைய அறியாமையை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்துல இருக்கிற வலியை வேதனையை நம்ம சகிக்கணும்னு சொன்னால் மனம் ஆற்றலுடையதாக இருக்கணும். அப்படின்னா அந்த உலக காரியங்களிற்பால் மனதை செலவு செய்யாமல் இருக்க பழகிறவன் தான் குருவாக முடியும். அவன் தான் விழிப்புணர்வுக்கு வர முடியும். அந்த விழிப்புணர்வுக்கு வரவனுக்கு எல்லா வேலைகளும் தானாகவே நடக்கும். உலக தேவைகள் யாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன்னு இறைவனுடைய வாக்கு இருக்கிறதுனால அவனுடைய தேவைகள் தானாக நிறைவேறதாக இருக்கும். அவனுடைய தேவைகளும் பெருசாக இருக்காது. சாப்பாடு, கொஞ்சம் துணிமணி, கொஞ்சம் இருக்கிற இடம், போக்குவரத்துக்கு உதவியாளர்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உயர்ந்த ரகமான ஆனந்தமிக்க வாழ்க்கையை இருந்த இடத்துலையே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவன் தான் விழிப்புணர்வில் இருக்கிறவன். ஓடி ஆடி அங்கே போய் இங்கே போய் சுகம் பார்த்து அமெரிக்கா போகலாமா, லண்டன் போகலாமா, சுற்றி பார்க்கலாமா, அது பண்ணலாமா, இது சுதந்திர தேவி சிலையை பார்த்துட்டு வரலாமா, அப்படியே மனம் ஓடிட்டு இருந்தேன்னா அவன் வந்து சொந்த ஆனந்தத்தை தொலைச்சிருவான். உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு சொன்னால் ஒரு செய்தி எடுத்துகிட்டு போகணும். இப்போ அமெரிக்கா போனோன்னா ஒரு செய்தி எடுத்துகிட்டு போய் இந்த போரை எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி செய்தி எடுத்துகிட்டு போய் வேணால் கொடுத்துட்டு வேணால் வரலாம். அதுக்கு வேணால் அமெரிக்கா போகலாம், இல்லை இங்கேருந்தே செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். விழிப்புணர்வுடைய மக்களால் தான் உலகத்துக்கு பயன்பாடே தவிர மனதால் வேலை செய்கிற எல்லா மக்களுக்கும் வந்து வேதனையும் துன்பமும் தான் மிச்சமாக இருக்குது. அதுதான் உலகம் இன்னாத உலகம்னா துன்பமாக இருக்குதுன்றான். மனதை நிறுத்தவே தெரியல, வாரி வாரி இறக்குற மனதை செலவு செய்கிறான். அதனால தான் ஆரம்பத்திலேயே ஒரு வரி வந்து வேதத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மனதை நிறுத்தத்துக்கான வழி அப்படின்னா, உனக்கு பக்கத்தில் உனக்கு அதிகாரம் செலுத்தலாம் பாரு, உனக்கு காசு கொடுத்து வேலை சொல்கிறான் பாரு, அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடான்றான். உன் மீது அதிகாரம் வைப்பவர்களுக்கு பணிந்திரு, கீழ்ப்படிதல் என்பது அவசியமானதுன்னு சொன்னது காரணம், பக்கத்தில் உங்களோட இருக்கிறவன் உனக்கு உன் மேலே அதிகாரம் செலுத்துகிறவன் உனக்கு வாழ்க்கை வசதிகளை தரான்னு வச்சிங்கன்னா, முதல்ல அங்கே பணிதல் ஆரம்பிக்கணும்னா, இப்போ வீட்டில் மனைவி இருக்காங்கன்னா அங்கே ஆரம்பிக்கணும். பணிதல் என்பது பழக வேண்டிய ஒன்று, தொடர்ச்சியாக பழகணும். நீ உன்னுடைய எஜிமனியை தூக்கிட்டு போய் உட்காந்துட்டு எங்கே பார்த்தாலும் வியாக்கியானம் பண்ணிடுதுன்னா வேலைக்கு ஆகாது. இப்போ ஒரு வேலை டெபிட் பண்ண ஒரு ஆளை ஒரு சம்பளத்துக்கு நீ கூப்பிட்றீங்க, 1000 ரூபாய் தரேன், இந்த லைட்டை மாட்டி விடுப்பான்னு சொன்னால் அவன் மாட்டி விடணும். புரியுது உங்களுக்கு? பணிஞ்சு நடக்கணும், அப்போ தான் இந்த வேலை சரியாக நடக்கும். என்ன லைட்டு மாட்டணும் வீட்டு மாட்டணுன்றங்க, நான் வந்து 1000 ரூபாய்லாம் வேலை செய்ய மாட்டேன் அப்படி இப்படி ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறான்னா அவன் பணிய மாட்டான்னு அர்த்தம். அவனுக்கு வந்து பெரிய பாதை திறக்காது. இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற அடிப்படையில் உங்களுக்கு முன்னாடி யார் இருக்கிறாங்களோ அவர்களிடம் பணியை கற்றுக்கணும். உனக்கு என்ன வேலையோ என்ன ஏவப்பட்டதோ அந்த ஏவப்பட்டதின் மீது உன்னுடைய கடமையை நீ ஆற்றணும். உன்னுடைய வேகியானம் இங்கே தேவை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த ஒரு எலக்ட்ரிஷியன் இந்த லைட்டை இங்கே மாட்டுப்பான்னு சொல்கிறாருன்னு வச்சுக்க, ஒரு வீட்டுக்காரர், சார் அங்கே மாட்டக்கூடாது சார், அது இங்கே தான் நல்லாயிருக்கும் சார், வீடு அவருது, அவர் நல்லா இருக்குது நல்லா இல்லையா அவர் பார்த்துக்கிறாரு. சரிங்கன்னு சொல்ல வேண்டியது என்ன இப்போ? சரிங்கன்னு சொல்லிவிட்டு அது உன் பார்வைக்கு நல்லா இல்லை, அவர் பார்வைக்கு நல்லா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அவர் பார்வைக்கு நல்லா இருக்கிறத வந்து நீ மாற்றணுன்னா காத்திருக்கணும். அது அவர் சரியாக பார்க்கல, அது இங்கே தான் நல்லா இருக்கும், அதுக்கு மேலானது இருக்குதுன்னு நீ பார்த்துட்டேன்னா நீ காத்திருக்கணும். முதல்ல அவர் ஏற்றுக்கிட்டு பணிஞ்சு காத்திருந்து மெதுவாக சொல்லி உடனே அந்த வேலையை செய்து அவருடைய ஒப்புதலை வாங்கி செய்யணும். அவர் அப்படி தான் சொல்ல, நீங்கள் மாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா சாபம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் வந்து சில வேலைகள்லாம் இங்கே இந்த வீடு கட்டும் போது நடக்கும் எனக்கு. அவங்க பாட்டில் வராங்க, அவங்க பாட்டில் கடன்னு 6-7 பேர் வராங்க, பைப்பு மாட்டுறாங்க, சுற்றி விட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன், என்ன வேலை செய்கிறாங்க இவங்க, அவங்கள தடுக்க முடியல. அவங்களே அறியும், அவங்களே கணக்கு போடுறாங்க, அவங்களே சுற்றுறாங்க, எனக்கு கேட்கவே இல்லை. இந்த இப்படி போய் இப்படி வந்துடுறான். 6 பேர் எல்லாம் இளைஞர்கள் வந்து வேலை செய்கிறாங்க, ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறாங்க. என்ன நடக்குது இங்கே? சுற்றி விட்டான் பைப்பெல்லாம். சரி சுற்றட்டும் பார்க்கலாம். இப்போ அந்த என்னுடைய ஏற்கனவே பிளான் பண்ணது மைண்டில் இருக்குது, அதை நான் அப்படியே பாதுகாப்பாக வச்சுருக்கேன். இப்படி தான் இந்த வேலை நடக்கணும்னு சொல்லி எனக்கு விழிப்புணர்வு காட்டி கொடுத்த இது மைண்டில் இருக்குது. இவங்க சுற்றிட்டாங்க, சேம்பர்லாம் கட்டிட்டாங்க, எல்லாம் போட்டாங்க, பார்த்தாச்சு. சரி வேலை முடிஞ்சு போச்சு. அந்த வேலையை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சரியாக வரல. உடனே என்னுடைய விழிப்புணர்வு வந்து ஆளை கூப்பிடுது, இது இப்படி மாற்றலாமே அப்படின்னு. உடனே மாற்றுறதுக்கான ஆள் வந்து நம்ம ஒருத்தர் பிளம்பர் வந்துட்டார்.
உடனே அந்த 6 பேர் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, இல்லைங்க வீட்டுக்காரர் வந்து வேறு மாதிரி கேட்குறாரு, இது பண்ண முடியாது, நீங்கள் பார்த்துக்கலாம், நான் வேறு மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்ன லேபரோ சொல்லுங்கள், அது கொடுத்தாரேன் அப்படின்னு. நீ தப்பாக வேலை செஞ்சுட்டு நீ காசு கேட்குற அப்படிலாம் சொல்லலை. உங்களுக்கு என்ன லேபரோ சொல்லி கொடுத்தோன்னா அவன் 22,000 ரூபாய் கேட்டான் அந்த வேலைக்கு. சரி எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுத்தாச்சு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, வேலை நடக்குது, அது நஷ்டமாகல, உங்களுக்கு வந்து ப்ரீ பிளானிங் இல்லை, அதனால தான் அப்படி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ப்ரீ பிளானிங் இருந்தாலும் பல வேலைகள் தப்பாக நடக்கும் மனதால் வேலை செய்யும்போது. இந்த விழிப்புணர்வு முதல்ல ஒரு வழி காமிச்சிருக்கு தெரியுமா, அந்த வேலை தான் கடைசியாக வந்து முடியும். இது வேலை செய்யும் விதமாவது விழிப்புணர்வில் முதல்ல ஒரு காட்சி காட்டப்பட்டதுன்னா அந்த காட்சியின் மீது நீ லைத்து இருக்கும்பொழுது அது வேலை நடக்கும். அதே மாதிரி நடக்கும். இப்போ அவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு வேலை செய்யும்போது நம்ம இப்படி வந்துட்டு போகிறதுக்குள்ளே லைனை போட்டுருவானுங்க. இப்படி சொல்லுங்கள், இப்படி செய்யுங்கன்னு சொன்னால் கூட அப்படி செய்தால் சரி வேலை என்ன தரையெல்லாம் உடைக்கணும். அவனுக்கு கஷ்டமான எது சுலபமானது அவன் யோசிப்பான். அது நமக்கு நஷ்டமாக வரும். இப்போல்லாம் வந்து இந்த துன்பம் அடையக்கூடாது. சரி நடக்குது, அதை மாற்றிக்கலாம். ஆனால் மனங்களை காயப்படுத்தி விட்டோன்னா அது மாற்ற முடியாது. அவன் எதாவது ரசபசம் பண்ணுவான். இது மாதிரி நமக்காக நிகழ்கின்ற காரியங்கள்லேயும் பணிதல், பொறுமையாக இருக்கிறது, சகிச்சுக்கிறது, விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம பழக பழக மனதை நிறுத்தி பழக, மனதை சமாதானத்தில் வச்சு பழகிட்டே இருந்தால் அந்த வேலை நடந்து முடிஞ்சிடும். அதுக்குண்டான பணம் எங்கேருந்து வரும்னு அதுவும் வரும். விழிப்புணர்வுடைய விசேஷமே உன்னுடைய தேவைகள் யாவும் தானாகவே பூர்த்தி அடையும். மனதினுடைய விசேஷமே உன்னுடைய தேவைகளை எப்பயுமே நீ திண்டாடிக்கிட்டே இருக்கணும். புரியுது உங்களுக்கு? இப்போ மனதினுடைய கீழ்நிலை, ஆத்மாவுடைய கீழ்நிலை மனது, அதை மேல் நோக்கி ஆத்மா நோக்கி கொண்டு போகணும். கொண்டு போகும்போது உங்களுடைய காரியங்கள் தானே நிகழ்வது நீங்கள் காண்பீர்கள். அது சுகமாகவும் இருக்கும். இப்போ இது வீணான செலவாகி போச்சே. வீணான செலவு ஏன் ஆச்சு? மனித மனங்கள் வேலை செய்யுது, போராட முடியல. சரி, அந்த ஒரு வேலையை டிபேட் பண்ணும்போது அவன் சில காரியங்கள் சரியாக இருக்குது, இதுதான் சரி, இதுதான் சரி, இப்படி தான் சார் வரும், அப்படி தான் சார் வரும்னுவான். அவனை போராட முடியாது. நிறுத்தணும்னு வச்சுங்களேன், அவனை ஒன்று நீக்கணும், இல்லை சண்டை போடணும், இல்லை அப்படி செய்யக்கூடாதுப்பான்னு சொல்லணும், இப்படி செய்யுங்கன்னு சொல்லணும். நிறைய பிணக்குகள் வரும். நம்மளை அறியாமல் சில காரியங்கள் நிகழ்ந்துறதன் மீது நமக்கு வேதனை வரும். அதெல்லாம் எடுத்துகிட்டு சரி நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, தூக்கி போட்டு வேறு பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது ஒரு செலவு வந்து எக்ஸ்ட்ரா ஆகும்ல. இப்போ நம்மலாம் வந்து பெரிய இன்ஜினியர் கிடையாது, பிளான் பண்ணி வேலை செய்கிறது கிடையாது, பெரிய ஆர்கனைசேஷன்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையாட்களை வந்து ரொம்ப அடக்கி உடக்கி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இப்படி தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரண மனிதர்கள் தானே, அப்படிலாம் வேலைக்காரன் நம்ம கட்டுப்பட மாட்டாங்க. நீ இல்லைன்னா முன்னாள் ஆளுன்னுவான். ஒரு கம்பெனியில் இருக்கிறவன் அப்படி சொல்ல முடியாது. நீ இல்லைன்னு ஒரு கம்பெனி சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த கம்பெனி கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிருப்பான், சொன்னதெல்லாம் செய்வான். நம்ம அப்படி செய்ய முடியாது. நம்ம வந்து தனி மனிதனாக இருக்கிறதுனால நம்ம வந்து வேலையாட்கள் அமைகிறதுலாம் கஷ்டம். அப்போது பொறுமையின் மீது தான் வேலை செய்யணும். தவறுகள் நடக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. அவனை விழிப்புணர்வுக்கு கொண்டு வரணுன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு மனிதனை விழிப்புணர்வுக்குள்ளே கூட்டு வரவே முடியாது. அவன் இருளையே ஒளியை நினச்சிட்டு வேலை செய்யிட்ருப்பான். அவனுடைய அறியாமையே அறிவை நினச்சின்னு வேலை செய்வான். என்ன பண்ணுறது? தான் செய்கிறது நியாயம்னு சொல்லுவான். அது செய்யும்போது அப்படி தாங்க நடக்கும். அது கூட நடக்கலாமல் எப்படிங்க வேலை செய்ய முடியும்னுவான், தப்பு தப்பாக செய்துட்டு. புரியுதா உங்களுக்கு? இந்த போராட்டத்தெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுனா சரி சொல்லிட்டு விட்டுற வேண்டியது தான். சரி பரவாயில்ல விடு, இன்னொரு நாள் சொல்லுவோம். காத்திருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கடினமான விஷயம் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு அறிவுறுத்துறதுக்குள்ளே நம்முடைய மனம் பலகீனமாக இருந்தால் உடனே சொல்லும். பலமுள்ள மனிதன் காத்திருப்பான், மெதுவாக சொல்லலாம், நேரம் வரும்போது சொல்லலாம் அப்படின்னு. இதுதான் வந்து ஃபஸ்ட் ஒரு எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். சும்மா விட அப்புறம் சொல்லிக்கலாம் சுமார் அப்படின்றார். புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மனிதனை அறிவூட்டுறது வந்து ஒரு பாம்பு வாயில் கையை விடுற மாதிரி. எந்த மனிதனும் அறிவூட்டவே முடியாது. அது பல்ல புடுங்க தான் கையை விடுறன்றது பாம்புக்கு அப்போ தெரியாது. அதுக்கு முன்னாடி கடிச்சிடுச்சுன்னா அது பாம்பு வாயில் கையை விடுற மாதிரி. ஒரு மனிதனை அறிவூட்டுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. அவன் ஒத்துக்கவே மாட்டான். அவனுடைய தன்முனைப்பானது அவனை ஒத்துக்க விடாது. அது ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். அந்த கையாளுறவனுக்கு அவ்வளோ பொறுமையும் நிதானமும் அந்த ஒழுக்கமும் இல்லைன்னா அவர் ஒரு மனுஷங்கிட்ட கூட ஒழுங்காக நீங்கள் உறவு வச்சுக்க முடியாது, சண்டை தான் இருக்கும்.
எல்லா விஷயத்திலும் சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு சாதாரண பேச்சு, சொல்லு, நம்ம வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண விஷயம், என்ன சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் இட்லி சாப்பிட்றேன்னு, எங்கே சால்னாங்க இது ரோடுகளில் வாங்கினதான் நீங்கள் கேட்டுக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. வெளியில் வாங்கினதான்னு கேட்கறதுக்கு பதிலாக ரோட்டில் வாங்கினீங்களான்னு கேட்டிங்கன்னா அவன் கடுப்பாயிடுவான். வீட்டில் செஞ்சதா வெளியில் வாங்கினதான்றதுக்கு பதிலாக ரோட்டில் வாங்கினதான்னு கேட்டான்னா முடிஞ்சுது. வாய் தவறி சொல்லிட்டான்னா அந்த உறவே முறிஞ்சு போயிடும். சரி, ரோட்டில் தானே கடை இருக்குது, கடையில் வேலைங்கிறதானே வாங்கியிருப்பான் சொன்னான்னு சொல்லிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. நீ வேணும் தானே கேட்டேன், என்ன கையேந்தி பண்ண வாங்கி சாப்பிட்றேன்னு கேட்டேன்னு ஆரம்பிச்சிடும் சண்டையை. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் கூட மனுஷனை வந்து காலி பண்ணிடும். இப்போ இந்த மனச்சிக்கல்லேருந்து எப்படி வெளியாகிறது? வெளியாகிறது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். இந்த மன போராட்டங்கள்லேருந்து வெளியே வருது. அதுக்கு தான் நல்லடியார்கள் கூட்டத்தில் போய் சேரணுன்றது. யார் வந்து இந்த மனதை தன் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்கானோ அவங்களோட என்னை சேர்த்து விடு கடவுளேன்னு கேட்கவாது செய்யணும். அவங்களோட என்னை சேர்த்து விடு, அங்கே போய் தான் கற்றுக்க முடியும். மனதை அடக்க பழகியவர்கள், மனதை கையாள தெரிஞ்சவர்கள் கூட பழகாமல் மனம் அடங்கவே அடங்காது. அவங்களுடைய டிரான்ஸ்மிஷன் வேணும், காத்திருக்க தெரியணும். இந்த காத்திருப்பு இல்லைன்னா யாருக்கும் எந்த நன்மையும் உங்களால் செய்ய முடியாது. எவ்வளோ டேஞ்சரானவங்க அந்த மனதால் வேலை செய்கிறவங்க தெரியுமா உங்களுக்கு? எல்லா குடிச்சரையும் பண்ணி விட்டுருவான், பணிகிற மாதிரி பணிவான், உள்ளே வந்து புழுங்கிட்டு இருப்பான், தெரியவே தெரியாது நமக்கு. புகழ்கிற மாதிரி புகழ்வான், எப்போ நம்மளை போட்டு உடைப்பான்னு தெரியாது. அவன் சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்துக்கிட்டே இருப்பான். சூழ்நிலை அவனுக்கு சாதகமாக அமைஞ்சேன்னா எதிராகிடுவான். இப்போ இதெல்லாம் வந்து அப்படி ஆகிடுவாங்க, இப்படி போயிடுவாங்க, இப்படி பண்ணிவிடுவான், அப்படி பண்ணிடுவான்னு நம்ம உதவியில் நிறுத்தக்கூடாது. நம்ம அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சாதாரணமாக செய்துட்டு இருக்கிறது தான் ஒரு குருவினுடைய பணி. ஒரு நல்ல மனிதனுடைய பணி வந்து அவன் எப்படியும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவன் வந்து மனதால் பண்பட்டவன் கிடையாது, மனதால் பண்பட்டவன் கிடையாது. அவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை ஆற்றணும். அவனுக்கு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு உதவுன்ற சமாதானமான மனநிலையில் வேலை செய்கிறவன் தான் சரியான மனிதனாக இருக்க முடியும். இவனுக்கெல்லாம் உதவி செய்தனால நிற்பான், நம்ம கூட டைம் வந்தால் ஓடிட்டு தான் போகிறான். இப்போ நீ அவனை வேறு கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே ஜாதி தான், ஒரே ஆட்கள் தான், ஒரே மனநிலை. இவனுக்கு உதவி செய்து என்ன பிரயோஜனம்? கொடுத்தா நல்ல பேரை சொல்ல போகிறான். இவனே முதல்ல தீர்ப்பு எழுதிடுவான், நல்ல பேரை சொல்ல போகிறான். ஏதாவது அவன் செத்துக்கு பண்ணிட்டு போகிறான், விட்டுட்டு கைவிட்டு ஓட போகிறான். செத்த புள்ளியே நிற்க மாட்டேது, இவங்க நிற்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியானம் பேசிட்டு மனிதருக்கான நன்மைகளை செய்ய மறுத்துறது. அவன் நிற்காமல் போகிறான், அவன் நன்றியோடு இருக்கான், நன்றியோடு எல்லாம் போகிறான். முடிஞ்ச அளவுக்கு அவனுடைய இருட்டை நீக்கிறதுக்கு பாடுபடுவோம், காத்திருப்போம். அவன் இருளை நீக்காமல் போயிட்டான்னா கடவுள்கிட்ட பொறுப்பை படித்து நம்ம அமைதியாக இருப்போம். புரியுது உங்களுக்கு? ஆனால் மனிதனுக்கான நன்மைகளை செய்கிறதுல எந்த குறைபாடும் வச்சக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு மனிதனுடைய அறியாமையை போக்கணும், இருளை போக்கணும், பொறுமையாக இருக்கணும், அவன் மேல் சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். அவனை வந்து மனுஷனாக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளணும். அவன் என்ன குணத்தில் இருக்கான், நாய் குணத்தில் இருக்கிறானா, பேய் குணத்தில் இருக்கிறானான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம கூட இருக்கும்போது, நம்ம அருகில் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக அவனை கையாளணும். அவன் எந்த நேரத்தில் எப்படி மாறுவான்றதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டாம். மாறுறது இயல்பு தான், ஏன்னா அவனுக்கு அதுதான் தெரியுது, அவன் அப்படி தான் செய்வான். நம்முடைய பணி என்பது, மனிதனுக்கான சேவை என்பது அவனுடைய மொத்த அறியாமையும் மொத்த முரட்டுத்தனத்தையும் ஏற்றுக்கிறதுல இருக்குது. மனிதனுக்கான சேவை என்பது இந்த சேவையை அதுதான் மகத்தான சேவை. மனிதனுக்கான சேவை தான் மகேசனுக்கான சேவைன்னு சொல்கிறது இதனால தான். அப்போ இந்த சேவையை நம்ம செய்யும் பொழுது அவன் வந்து கோபம் கொண்டு கடிக்க வருவான், அடிக்க வருவான், ஏதாவது வெறுப்பேற்றுவான், தப்பாக செய்வான், வேணும்னு செய்வான், எல்லாம் செய்வான். அப்போ விழிப்புணர்வில் இருக்கும்போது அவன் லாய்க்கில்லாத ஆளுன்னா அவனை அதுவே நீக்கி விட்டுடும். நீங்கள் பொறுமையாக இருந்து சகிப்புத்தன்மையோடு விழிப்புணர்வில் இருந்தீங்கன்னா அவன் நமக்கு தேவையில்லாத ஆளுன்னு சொன்னால் அவனே போயிடுவான், எந்த தாக்கமும் இல்லாமல் போவான். அவனுடைய சூழ்நிலை தானே அமைஞ்சு அவன் வரங்க நான் கிளம்புறேங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். புரியுது உங்களுக்கு? நம்மளும் மனதில் இருந்தோம்னா அவன் மேலே சாப வார்த்தைகளை பேசிக்கிட்டு அவன் அப்படியே ஆயிடணும் இப்படி ஆயிடணும்னு தொந்தரவு ஆகிட்டு கஷ்டப்படுத்திட்டு தான் அந்த உறவுகள் வந்து நிற்கும். அது துன்பமானது, அதுதான் நடக்கும். இப்போ விழிப்புணர்வு என்பது எவ்வளோ முக்கியமானது. மனதை நிறுத்துவது, மனதை சேமிப்பது, மனதை இல்லாமல் செய்வது,
விழிப்புணர்வுக்கு வரும்போது ஒவ்வொன்றத்தையும் பார்க்கணும். நமக்கு எதிராக நடக்கிற எல்லாத்தையும் தாங்கணும். அது ஒரு வலி, அது ஒரு வேதனை. இதுக்கு பேர் தான் அன்பு. ஏன்னா நமக்கு சாதகமாக இல்லாத போதெல்லாம் நமக்கு கோவம் வரத்தானே செய்யும். நமக்கு சாதகமாக இல்லாத போதெல்லாம் நமக்கு கோவம் வரதான் செய்யும். ஏன்னா தாங்கிக்கிற சக்தி நம்மக்கிட்ட இல்லை. நஷ்டம் ஆகும், நேரம் விரயமாகும், பணம் விரயமாகும், வேலை தப்பாக நடக்கும். இது எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் வேணும். அதை சரியாக்கிறதுக்கான பெருமாற்றம் நமக்குள்ளேயே இருக்குது. சரி பண்ணிடலாம். ஆனால் அந்த சரி பண்ணுறதுக்குள்ளே இருக்கிற வேதனையை வந்து நம்மளால் தாங்க முடியாமல் தான் சண்டை வந்துடுது. அப்போ இந்த வலி தாங்குதல் வந்து அன்புன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம், நெருக்கத்தை பிரிச்சுக்காமல் இருக்கிறது அன்புன்னு சொல்கிறது காரணம் தான். அருகில் இருக்கிற மனிதனால் ஏராளம் துன்பம் இருக்கும். அவன் என்ன பண்ண உதவி செய்கிறவனையே துன்பம் பார்க்குற மனிதனும் இருக்கிறான். அவனுக்கு நல்ல வசதி வாய்ப்பு செய்கிற மனிதனையே வந்து எப்போ வாய்ப்பு கிடைக்கும் குறை சொல்லலான்னு காத்திருக்கிற மனிதர்கள் தான், மனித மனங்கள் தான் அதிகம் இங்கே. புரியுது உங்களுக்கு? எப்போ வாய்ப்பு கிடைக்கும், தனக்கு உண்டான வசதிகள் இல்லாத போது குறை சொல்லுவான், அப்படின்வான் இப்படின்வான். இதுக்காக தான் செய்தாங்க, அதுக்காக தான் செய்தாங்க, அப்படி பிரித்து விட்டாங்க, அப்படி தனியாக விட்டாங்க, வேணும் தான் செய்கிறாங்க, நமக்கு எல்லாம் தெரியுது, தெரிஞ்சு தான் அவங்க செய்கிறாங்கன்னு நானும் சும்மா தான் இருக்கிறேன். என் கூட நிறைய பேர் வேலை பண்ணுறவங்க நான் பார்த்துருக்குறேன். நான் மனம் வந்து அவங்களுடைய அறியாமை அறிஞ்சு வேலை செய்யும்போது நிறைய குறைகள், நிறைய தப்பாக பேசியிருக்காங்க. கூட இருந்த மனிதர்களே அவங்களுடைய அறியாமை என்னானது அவங்கள தானே விலைக்கு விட்டுரும். என்கிட்ட அவங்கள நெருங்க விடாது. அவங்கள விலைக்கு ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிடும். அவங்களுடைய பாடுகளில் அவங்க மீண்டும் சிக்கி தவிப்பார்கள். இதை நான் பார்த்துருக்குறேன். எனக்கு அவங்க மேலே கோபம்லாம் இல்லை. நிறைய உதவிகள் செய்யும் போது அது குதர்க்கமாக பேசின மனிதர்கள் என் கூட இருந்திருக்காங்க, நிறைய பார்த்துருக்கேன் நான். அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க அறியாமை நீக்கும் பொழுது அவங்களுடைய பெருமை வந்து எனக்கு எதிராக திருப்பி விட்டுருக்குது. அதனால் வலி நிறைய இருக்கும். ஆனால் அந்த வலியை வந்து காதலாக மாற்றுறது என்னுடைய பாணி. ஏன்னா நான் இறைவன்கிட்ட வந்து இறைவன் என்னை வந்து இந்த வேலையை செய்யணும்னு கொடுத்துருக்கும்போது அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யலைன்னா கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாகணும். எனக்கும் ஆத்திரம் வந்து கோபம் வந்து நீ உதவாதவன் அப்படி இப்படின்னு சொல்லி சாப வார்த்தைகளை பேசியிருந்தால் கடவுள் எதுக்கு இருக்கார்? அவர் பார்த்துக்கார். அப்போ நம்மளுடைய மனதை சமாதானத்தின்பால் நிலைநிறுத்த பழகணும். கூட இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு அப்படியே பணிந்து அப்படியே ஒரு விஷயத்தை நமக்காக தெளிவாக செய்கிறவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய அறிவில் தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு மனம் இருக்குது. மனதின்படி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது செய்துகிட்டே இருப்பாங்க. சொன்னால் மறந்துடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு கூட சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அந்த பேம்பர் போடாதீங்கன்னு ஒரே நாளில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு மனம் வரல, 1000 காரணம் வச்சுருக்கிறீங்க நீங்கள். ஏன் போடக்கூடாதுன்றாங்க, உடனே நீக்கிடுவோன்றது உங்களுக்கு வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு காரணம் இருக்க தானே செய்யுது. அப்போ உங்கள் மீது நான் மீண்டும் 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 அதை வந்து சொல்லி 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 தான் அதை நீக்க வேண்டியிருக்குது. ஒரே விஷயத்தில் ஆமாம் ஐயா சொல்கிறாரு நீக்கிடுவான்னு சொல்லிட்டு உங்களால் நீக்க வரல. உங்களுடைய காரணங்கள் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் பணிந்திருப்பது போல் இருக்கிறீங்க, கேட்குறது போல் கேட்குறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் உங்கள் காரியம் உங்களுக்கான சாதகமான காரியம் வருமோ அதில் தான் முற்படுறீங்க. இப்போ அதன் மீது நான் கோபம் அடைஞ்சேன்னு வச்சுங்களேன், யார் பழகினேன்? நான் தான் பழகினேன். நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு அறிவூட்டி திரும்ப திரும்ப சொல்கிறது தான் ஆன்மீகம். மீண்டும் மீண்டும் சொல்லி நேரம் வரும்போது காத்திருந்து சொல்லி சொல்லி உங்களுக்கு அந்த உண்மை நிலை வரும்போது நீங்கள் அதிலேருந்து மீண்டிடுவீங்க. அது வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்காக இவங்கெல்லாம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. இவங்க தான் நம்ம சொன்னால் அவங்க ஒன்று செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க. இதெல்லாம் எங்கே விளங்க போகுது? இதெல்லாம் ஒன்று வந்தால் தான் தெரியும். இப்படி சொல்கிறவங்க வந்து மனிதனாக இருக்க முடியாது. அவங்க ஒரு நெருக்கடியின் காரணமாக அவங்களுக்குன்னு ஒரு மனநிலையின் காரணமாக அதை செய்துகிட்டே இருக்கிறாங்க. நிறைய மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்கள்ல, அவங்கள மனப்போக்குப்படி தான் வேலை செய்வாங்க. தவறுகள் நிகழும் தான், இல்லைன்னு சொல்ல. அந்த தவறுகள் அவனுடைய அறியாமையின் காரணமாக தான் விலகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு உதவியாளர்லாம் நம்ம இருக்கணும். அவன் மீண்டும் மீண்டும் நமக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு உருவாக்கக்கூடாது. அப்போ காத்திருக்கணும். இப்போ இப்படி இந்த அபியாசம் எவ்வளோ பெரிய போராட்டம்னு தெரியுது அவங்களுக்கு. இப்போ எனக்கு போராட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு போராட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிறைய இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலும் போராட்டம் தான். ஆனால் என்னை சமநிலைக்கு கொண்டு வரதுக்காகவே நான் நிறைய சக்தியை இழக்கணுன்றதுனால நான் ஏற்பு திறனுக்கு வந்துட்டேன். சரி ரைட்டு. அப்போ வந்து மனம் வேகும், எரியும். அதை உடனே சமாதானத்தை கொண்டு வந்து சரியாக்கணும். அப்போ தான் பிற மனிதர்களுக்கான நன்மை ஏற்ற முடியும். யாரும் மிஸ்டேக் க்ளீன் கிடையாது.
இதில் வந்து தெரிஞ்சவங்க வந்து தன்னை அடக்க பழகுவாங்க, தெரியாதவங்க தன்னை ஆட்டம் போட்டுருவாங்க. அது எப்படி இதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படி. அப்போ நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டிய காரணம், அவர்கள் பொறுமையோடு இருந்த காரணத்தினால் அவர்களுக்குரிய நற்கூலி முழுமையாக வழங்கப்படும். அவர்கள் பொறுமையுடன் இருந்த காரணத்தினால் அவர்களுக்குரிய நற்கூலி முழுமையாக வழங்கப்படும். அவர்கள் வாழ்த்தும் சலாமும் கொண்டு வரவேற்கப்படுவார்கள். யார்? பொறுமையாளர்கள். வாழ்த்தும் சமாதானத்தை கொண்டு வந்து அவர்கள் எதிர்கொண்டு அழைக்கப்படுவார்கள். எப்போ? இறைவனால். நல்ல விஷயங்கள். இப்போ ஒரு தேவை இருக்குன்னா அந்த விஷயம் வந்து நம்மளை அழைக்கும், வா எடுத்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லும். வாழ்த்தும் சமாதானமும் கொண்டு அழைக்கப்படுவார்கள். பொறுமையுடன் இருந்த காரணத்தினால் அவர்களுடைய நற்கூலி முழுமையாக வழங்கப்படும். பொறுமையாக இல்லாதவனால் சம்மதிக்க முடியுமா? இப்போ அதை தான் நான் சொல்கிறேன். என்ன பார்க்குறீங்க, என்ன செய்கிறீங்க, இந்த பொறுமையினுடைய விளைச்சல் என்ன, எவ்வளோ தேவை இருக்குது, இந்த தேவை எப்படி நிறைவேறுது, எப்படி நடக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது கண்ணிருப்போர் காணட்டும்ட்டான். இப்போ நான் இதான் நான் சொல்கிறேன். நான் இப்போ உங்களெல்லாம் எனக்கு பணம் கொடுங்கன்னு நான் கேட்குறேண்ணா, காசு கொடுங்க, அது கொடுங்க, இதை கொடுங்க, ஃபீஸ் கட்டுங்கன்னு எதுவுமே சொல்கிறது இல்லை. எப்போயாவது ஒரு தடவை வரீங்க போகிறீங்க. ஆனால் இந்த வாழ்க்கை எப்படி ஓடிட்டுருக்குது. பொறுமையுடன் இந்த காரணத்தினால் அவர்களுடைய நற்கூலி முழுமையாக வழங்கப்படும். இதுதான் இறை வாக்கு எனக்கு. அவர்கள் வாழ்த்தும் சமாதானம் கொண்டு எதிர்கொண்டு அழைக்கப்படுவார்கள். இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குன்னா அந்த தேவையை நான் நினைக்கும் பொழுது அது என்னை நோக்கி வருது. வாழ்த்தும் இறைவனுடைய வாழ்த்தும் சமாதானமும் கொண்டு சலாமும் கொண்டு. புரியுது உங்களுக்கு? அந்த தேவையை நான் அடைபவனாக இருக்கிறேன். இது நீங்களும் அடையணுன்றதுக்காக நான் முயற்சி பண்ணும்பொழுது நீங்கள் அறியாமையின் காரணமாக என்னை எதிர்க்கவும் துணிவீர்கள். செல்வ வளத்தின்பால் ஈடுபாடு கொண்டு எதிர்க்கவும் துணிவீர்கள். இப்போ எனக்கு தெரியறதுனால இறை கொடை வருதுன்றதை பார்த்ததுனால நான் சமாதானத்தில் தான் இருக்க முடியும். எனக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சலனப்படுத்துச்சுன்னா என்ன ஆகும்? அவங்க இப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி புறம் பேசுகிறாங்க, நம்மளை பற்றி யாரும் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் காதில் விழ தானே செய்யும். விழும்பொழுது அதை ஜீரணம் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். தெரியாமல் பேசுகிறாங்க, தெரிஞ்சால் சரியாயிடும். அப்போ விழிப்புணர்வில் இருக்கிற மனிதனுக்கு வேதனை கிடையாது. மனதால் இயங்குறவனுக்கு வேதனை எப்போவுமே இருக்கும். மனதை விழிப்புணர்வு நோக்கி திருப்பணும்னா மனதை செலவு செய்யக்கூடாது, மனதை அதிகம் பயன்படுத்தக்கூடாது, மனதை நிறுத்தணும், வியாகியானம் பண்ணக்கூடாது, விளக்கம் பண்ணக்கூடாது, தன்முனைப்பில் தன்னை நியாயப்படுத்த முயலக்கூடாது. சொல்லும்போது கேட்டுக்கணும், கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். பணிதல் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. உங்களுடைய பணிதல் மட்டுமே உங்களை விழிப்புணர்வு நோக்கி கொண்டு வரும். உங்களுடைய அறிவு, உங்களுடைய தன்முனைப்பு, உங்களுடைய ஈகோ உங்களை படுகொழியில் தள்ளிவிடும். முடிஞ்சால் முயற்சி பண்ணுங்கள். உங்களோட அறிவு, வியாகியானம், விளக்கம் யார் என்ன சொன்னாலும் சரி, தன்னுடைய அறிவை முற்படுத்தாமல் விட மாட்டான். ஒன்று கொடுக்கணும்னு நினச்சி நல்லதை கொடுக்கணும் அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு போனால் அவன் 1008 விஷயங்களை சொல்லி அதை தள்ளி வருதில் குறியாக இருப்பான். கேட்குறதுக்கு வந்து அவனுக்கு மனமே, ஏன்னா அவ்வளோ இருளில் இருக்கிறான் அவன். அப்போ அந்த குருன்றவன் வந்து இருளை நீக்குபவன் தானே தவிர பொருளை கொடுப்பவன் இல்லை. அவனை இருளை நீக்கிட்டால் மொழியாயிடுவான்னு அவனுக்கு தெரியும். அந்த இருளை கொண்டு நம்மளை மூட பார்ப்பான். என்னங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரிலங்க உங்களுக்குன்றோம். நாங்கள்லாம் பார்க்காது தான், நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருக்குறோம். நான்லாம் அப்போ அப்படி உட்காந்தேன்னா சும்மா அதிரும் சபை அப்படின்னு சொல்லின்னே இருப்பான். அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் ஒரு வாயாடி, ஏதாவது வாயாடினே இருப்பான். என்ன பண்ணுவான்? அவனை பொறுத்து பொறுமையாக இருந்து அவனை கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே நெருப்பால் நீந்துற மாதிரியே இருக்கும். நம்மளே வந்து கண்ணம் பண்ணி விட்டுருவான். ஆனால் நல்லது அவனுக்கு கொடுக்கணுன்றதுக்குள்ளே இருக்கிற போராட்டம் இருக்குது பாருங்கள், அது சாதாரண போராட்டம் கிடையாது. புரியுது உங்களுக்கு? ஒரு குருவினுடைய பணி என்பது வந்து ஆபத்தானது. எந்த நேரத்தில் கத்தி அவர் மேலே பாயின்னு தெரியாது. ஆனால் அந்த கத்தியை மலர் மாலையை ஆக்கிற அளவுக்கு அவர் வல்லமையாக இருக்கணும். கத்தி வீசினாலும் அது மலராக வந்து படுற மாதிரி. புரியுது அவங்களுக்கு? அவனால் வீச முடியாத அளவுக்கு அவனை கொண்டு வரணும்னா அவன் மேல் உண்மையாகவே அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் தான் அவனை சகிக்கவே முடியும். அவன் மேலே அன்பு இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக யாருக்கும் எதையும் கற்றுக் கொடுக்க முடியாது. அன்போடு இருந்தால் தான் அவன் கடினமான இருக்கணும் கூட மென்மையாக மாற்ற முடியும். உங்கள்கிட்ட அன்பு இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த அறிவுரை சொல்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஆள். ஒரு மனிதனுடைய அறியாமையை பொறுத்துக்க முடியாதவன் எப்படி குருவாக இருக்க முடியும்? அறியாமை தான் குருவினுடைய காணிக்கை.
குருவுக்கான காணிக்கை எது? அவனோட அறியாமை தான். புரியுது உங்களுக்கு? குருவுக்கு பணிதல் அப்படின்றது வந்து அவன் வந்து பணிய மாட்டான்றது நம்ம நம்புறது தான். குருவுக்கு பணியவே மாட்டான். எவனும் எடுத்தவனையும் எப்படி பணிவான்? அவன் ஏற்கனவே ஈகோவில் பழகியிருக்கான். சின்ன குழந்தையிலேருந்து சுயநலத்தில் பழகினவனை எப்படி பணி வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? இப்போ குருவுக்கு பணிதல் என்றால் நீ குருவாக ஆயிருக்கணும். அதுதான் குருவுக்கு பணிதல். நீ ஒரு குருவாக மாறாத வரைக்கும் நீ குருவுக்கு பணிஞ்சவனே கிடையாது. குருவுக்கான காணிக்கை எது? உன்னுடைய அறியாமை தான், உன்னுடைய முட்டாள்தனம் தான், உன்னுடைய கோபம் தான், உன்னுடைய குதர்க்கம் தான், உன்னுடைய ஆத்திரம், வெறித்தனம், உன்னுடைய அயோக்கியத்தனம், இதெல்லாம் அவருடைய காணிக்கை. அதெல்லாம் அவர் வாங்கிப்பார். வாங்கும்போது அவர் எவ்வளோ பெரிய விஷயமாக அதை ஆக்கணும். எல்லாத்தையும் நல்லதாக அவரை மாற்றணும். எல்லாத்தையும் நல்லதாக மாற்றி திருப்பி அவங்ககிட்டே கொடுக்கும்போது நீ குருவாயிடுவேன். அப்போ தான் மனித குலத்துக்கான சேவை நடக்கும். இது காசு வாங்கிட்டு ஃபீஸ் வாங்கிட்டு அந்த 2 நாள் கதை சொல்லிவிட்டு அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி திருந்தணும் நடக்கணும் போன வரணும்னா நம்ம வேலை செய்கிறதில்ல, வியாக்கியானம் பண்ணுறோம். கொஞ்சமாவது ஒரு வேலை செய்து பார்க்கணும். அது எவ்வளோ பெரிய டஃப்பான ஜாப்புன்னு. ஒவ்வொரு மனிதனையும் பொறுத்துக்கிறது இருக்குது பாருங்கள். அது வந்து இந்த கட்டப்பாறை மூழ்கி இஞ்சி கசாயம் குடிக்கிறான்டா பாருங்க, அந்த மாதிரி அது ஒவ்வொரு மனிதனும் பொறுத்துக்கவே முடியாது. அவன் இயல்பில் அவன் இருக்கிறான். அதையே நம்ம உணராமல் நம்ம அப்படி பண்ணிட்டான் செய்யக்கூடாது. அவன் தான் மனதால் வேலை செய்கிறானா, அவன் இஷ்டத்து தான் வேலை செய்வான். அவனை இப்போ வந்து சரிப்படுத்தணுன்னா மென்மையான வார்த்தைகளை கொண்டு மெதுமெதுவாக தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த மெதுவாக சொல்கிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வரும். கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் சரி விடுங்க. அப்படி பொறுத்துக்க அவனுடைய தவறான விஷயங்களுடைய வேதனை நம்மளை ஒன்றும் பாதிக்காதுலாம் சொல்ல முடியாது, பாதிக்கும். அதை ஜீரணம் பண்ணி அதை நல்லதை ஆக்கி, எப்படி புழு பூச்சிலாம் தின்னுட்டு கோழி முட்டையாக்குதோ அது மாதிரி கண்டதெல்லாம் தின்னுட்டு நல்ல முட்டையாக கொடுக்குற மாதிரி அதுக்கு ஒரு நல்ல விஷயமாக மாற்றி அவனுடைய கேடுகளே நன்மையாக மாற்றி அவனுக்கே திருப்பி கொடுக்கணும். புரியுது உங்களுக்கு? இப்போ மனதை பண்படுத்துறதுன்றது வலி தாங்குதல் தான், ஏற்றுக்கிறது தான். உடனே உங்கள் அறிவை கொண்டு போய் திணிக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் அவனை பணிஞ்சு அவனுக்கு உண்டான நன்மைகளை செய்யும்போது தடுக்கவும் கூடாது. அவன் சொன்ன பேச்சுக்காக வேணாம், இதெல்லாம் பைத்தியம், இதுக்கெல்லாம் செய்து என்ன குட்டிச்சராக தான் போகுது இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு குட்டிச்சவருன்னு தான் அர்த்தம், வேறு எதுவும் இல்லை. அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சாந்தமும் சமாதானத்தையும் வந்து விரும்பணும்னா விழிப்புணர்வுக்கு வரணும். விழிப்புணர்வு என்பது மனதின்பால் இருக்கிற ஆர்வத்தை, அந்த வேகத்தை மட்டுப்படுத்தி அதிகாரம் வைப்பவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு பழகன்னு ஒன்று இருக்குது. அவ்வளோதான். உங்கள் காரியங்களை சீரமைப்பவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அதில் நீங்கள் பழகணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? மனப்போராட்டங்கள்லேருந்து விலகிறது எப்படின்னா இப்படி தான் விலகணும். வேறு வழியில் மனத்தை உங்களுக்கு மனம் இருக்கிற வரைக்கும் போராட்டமாக தான் இருக்கும். உங்கள் மனதுக்கு நீங்கள் இப்போ வந்து ஏற்றி பேசுகிறாங்கன்னா பேசிட்டு பேன்னு சொன்ன சும்மா இருங்களேன், பேசட்டும். எருமாடுன்றான், பைத்தியம்ன்றான், சரி சொல்லுப்பா, ரைட்டு, கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியதுதான். யாரடா நீ சொன்ன, எவ்வளோ நீ சொன்ன, நீ தன்னை போனால் நீங்கள் ஒரு எருமாடு பைத்தியன்றதை நிரூபிக்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே பழகி தான் விழிப்புணர்வுக்கு வரணும். விழிப்புணர்வு என்பது நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு வேலையை செய்யும் போது எந்த வேலை செய்தாலும் அது எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு தானாகவே நடக்கும். அதான் விழிப்புணர்வு. முயற்சி இல்லாது நடக்கும். அதுக்குண்டான வாய்ப்பு வசதிகள் தானாக அமையும். மனிதர்களும் தானாக வருவாங்க. அந்த வேலையும் தானாக சுலபமாகவே நடந்து முடிஞ்சு இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ வெப்பம் வரும்போது மழை வந்துடுதில்ல, அதுபோல் உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு வரும்போது வேலையும் தானாக அமைஞ்சிடும். இப்போ விழிப்புணர்வில் எப்படி வேலை செய்கிறதுனா, நீங்கள் பணிதலின் மூலமாக தான் விழிப்புணர்வு அடைய முடியும். யோசித்தலின் மூலமாக அடைய முடியாது. பணிதலின் மூலமாக ஆரம்பமே பணியணும். இதை வந்து பணிஞ்சு நடன்னு சொன்னால் பணிஞ்சு நடக்க மாட்டான். பணிஞ்சு நடக்காதவனை பணிக்கு கொண்டு வர்றது ஒரு போராட்டமாக இல்லையா? அவங்க கூட தான் நம்ம இருக்கிறோம், நம்ம கூட தான் அவங்க இருக்கிறாங்க. எத்தனை விஷயங்கள் வந்து நம்மளுடைய மனதை காயப்படுத்துறதுக்கான எத்தனை செய்திகள் வரும் தெரியுமா? எல்லாத்தையும் பொறுக்கணும், எல்லாத்தையும் சமாளிக்கணும், எல்லாத்தையும் நல்லதாக வேற மாற்றணும். மாற்றிட்டு எவன் கெட்டது செஞ்சானா அவங்ககிட்டயே அதை கொண்டு போய் கொடுக்கணும் வேறு. அதனால தான் பகைவனுக்கு அருள்வான் நன்னஞ்சேன்னாரு. அப்போ மன்னித்து விடுங்கள்னு சொல்கிறது காரணம், அவனை மன்னிச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? கெட்டது செஞ்சுருக்கான், நல்லதாக்கி அவங்ககிட்டயே திருப்பி கொடுக்கணும். நல்லது வேறு செய்யணும் அவனுக்கு.
அவன் செய்ததுக்கு அவன் படுவான் பாரு பாடு. அவன் குடும்பம் என்ன, அவன் குட்டி என்ன, அவனை சாபம் விடக்கூடாது. அவன் தான் கெட்டது செய்திருக்கான். நீ நல்லதாக மாற்றி எடுத்து போய் கொடு. அப்போ நீ விழிப்புணர்வில் இருந்தால் தானே நல்லதாக மாறும். மனதில் இருந்தேன்னா நீயும் சேர்ந்து நாசமாக போயிடுவேன். அவ்வளோதான் விஷயம். கொஞ்சம் நேரம் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ புரியுதோ பாருங்க. அதனால் அறிவூட்டுது என்பது லேசான காரியம் கிடையாது. யாருக்கும் யாரும் அறிவூட்ட முடியாது. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு மெக்கானிக்கல் மைண்டில் கற்றுக்கிட்ட கல்வி இருக்கும், இயந்திரத்தனமான மனம் இருக்கும், ஓடுற மனம் இருக்கும், சீர்கேடான மனநிலை இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவனும் வாழணும், அவனும் நம்ம கூட இருக்கணும்னு சொன்னால் பெருமளவில் நம்ம விழிப்புணர்வுக்கு வராமல் இருந்தோம்னா ஒரே சண்டை சிக்கல் தான். அப்புறம் அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான், நான் எவ்வளோ நல்லது பண்ணேன், அவன் நாய்க்கு பன்றிக்கு முத்துகள் போட்ட மாதிரி அவன் நம்மளையும் கடிச்சு விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி புலம்புற நிலைமைக்கு வந்துடும். அப்போ பாடு எடுங்கள்னு சொன்னால், பாடு எடுங்கள், பிறருக்காக வாழ்க்கையை அர்ப்பணமாக்குங்கள்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம். உங்களுடைய முட்டாள்தனம், அயோக்கியத்தனம், கேடு எல்லாமே தான் எடுத்து நீங்கள் வருவீங்க. எல்லாத்தையும் புரிஞ்சு நல்லதாக மாற்றி உங்கள்கிட்டே கொடுக்கணும். இப்போ கேள்வி என்ன, மனம் அடக்கிறது எப்படின்னா, ஒரு மனிதனுடைய அறியாமையை முதல்ல ஏற்றுக்க பழகிறது தான். முதல்ல நம்மளை முற்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம், நம்மளை நியாயப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் மனம் அடங்கணும். தேவையின் மீது முனைப்பாக இருக்கணும், தேவையை விரும்பிட்டு சும்மா இருக்கணும், அளித்தவற்றிலிருந்து செலவு செய்யணும். புரியுதா? மனம் போராட்டமாக இருக்கும். மனம் இருக்கிற வரைக்கும் போராட்டம் தான். இப்போ குருவுடைய காணிக்கை என்னதுன்னா, உன்னுடைய முட்டாள்தனம் தான் காணிக்கை. குருவுக்கான காணிக்கை உன்னுடைய முட்டாள்தனம் தான். அப்புறம் என்ன கேட்டிங்க, குருவுக்கு பணிதல் நீ ஒரு குருவாக ஆகணும். நீ குருவுக்கு பணிஞ்சிருந்தனா நீ குரு ஆகியே இருக்கணும். இருந்தால் தான் நீ பணிஞ்சிருக்கன்னு அர்த்தம். நீ ஆகலைன்னா நீ ஒரு நாளும் பணியலைன்னு அர்த்தம். இந்த உள்ளொளி உனக்கு ஏற்படாத வரைக்கும் நீ பணிந்தவன் இல்லை. இதுதான் விஷயம். முடிஞ்ச அளவுக்கு புரியுதான்னு பாருங்கள், புரியறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாய்ப்பு ஏற்படும் போதெல்லாம் குருவாகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குருவாகிறதுக்கு முயற்சி பண்ணுறதுனா வலி தாங்குங்கன்னு அர்த்தம், வேதனைப்படுங்கன்னு அர்த்தம், பாடு சுமங்கள், பாரம் சுமந்துருங்கன்னு அர்த்தம். இயேசு சொன்னார்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருகிறேன். அவருக்கு ஏகப்பட்ட துன்பத்தை கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, பாரமாக இருந்தால் என்கிட்ட வான்னு. அவர் மனிதர்களுக்கான சேவை பண்ணுறதுக்குன்னு வந்ததுனால அவருக்கு பாரம் இல்லை. நீங்கள் மனதால் வேலை செய்யறதுனால உங்களுக்கு பாரமாக இருக்குது. எல்லோரும் மாறுங்கள், நான் இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வல்லமை வேணும் இல்லை? நம்மளால் ஒரு மனுஷனை கூட பொறுத்துக்க முடியாது. இறைவன் போதுமானவன்.